28 திரு ஜெயலலிதா அவர்களே, நான் கோயம்புத்தூரிலிருந்து வெங்கடேஷ் ஐயர் பேசுகிறேன். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் கோயம்புத்தூர் பள்ளிவாசல்களில் ஏற்பட்டால் எங்க இந்து சமய மக்கள் சர்வசாதாரணம் வந்து பார்த்துக்கொண்டு பலவித அச்சங்களை தவிர்க்கலாம். பிறகு பக்ரீத் கொண்டாடுவதின் நோக்கம் என்ன? இதற்கு தகுந்த விளக்கம் தேவை. சரி, ஒன்று யோசனையை எடுத்துக்கிறோம். பள்ளிவாசல் நடத்தலாமேன்னு கேட்கிறாரு. அது கேள்வியா எடுத்துக்கொள்ளாம பள்ளிவாசல் நடத்தலாம். பள்ளிவாசல்ல இந்த வசதி உள்ள பள்ளிவாசல் இருக்குதா? அதான் நடத்தலாம். அந்த மாதிரி ஆச்சரியம்லாம் இல்ல. பெரிய பள்ளிவாசல் இருக்கா? இருந்தா நடத்திடுவோம். இருந்தா அந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தை இடந்தார்களே ஆனால் நடத்திடுவோம். வரக்கூடாது, நீங்க எல்லாம் தாராளமா வரலாம், பள்ளிவாசலுக்கு வரலாம், கேள்வி எல்லாம் கேட்கலாம். அந்த இட வசதிகள் போதாதுங்கிற இந்த மாதிரியான சேர் வசதி, ரெக்கார்டிங் வசதி, இது டிவியில ஒளிபரப்புற தரத்துல வரணுங்கிற ஒரு நிர்பந்தம், இதுகளெல்லாம் தான் இங்க வந்திருக்கே தவிர பள்ளிவாசல்ல சின்ன சின்ன அளவுல வேணா நடத்துவோம். அதுல எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குமோ அதை நடத்துவோம். கேள்வி என்ன கேட்டீங்க? பக்ரீத் கொண்டாடுகிற நோக்கம் என்ன அப்படிங்கிறார். முஸ்லிம்களுக்கு 2 பண்டிகைகள் இருக்கு. ஒன்னு நோன்பு பெருநாள். நோன்பு பெருநாள் கொண்டாடி ஒரு 2 மாசத்துல ஹஜ் பெருநாள், பக்ரீத் என்ற இன்னொரு பெருநாள் கொண்டாடுவோம். 2 தான் எங்களுக்கு பண்டிகை. மற்றதெல்லாம் பண்டிகை கிடையாது, 2 தான். இப்ப பக்ரீத் என்ற பண்டிகை ஏன் கொண்டாடப்படுகிறது என்று கேட்டா, ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம், முஸ்லிம்கள் ஆபிரகாம் சொல்லுவோம், இப்ராஹிம் சொல்லுவோம், கிறிஸ்தவர்கள் ஆபிரகாம் சொல்லுவாங்க. ஆபிரகாம் சொல்லி ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், ஒரு இறை தூதர். அவருக்கு கனவுல ஒரு காட்சி காட்டப்படுது. என்ன காட்சின்னா, அவர் மகனை அவரே அறுத்து பலியிடுற மாதிரி ஒரு கனவு காண்கிறார். அந்த காலத்துல கடவுளுக்காக மனிதர்களை பலியிடுகிற வழக்கம் இருந்தது. கடவுளுக்காக வேண்டி நரபலி கொடுக்கறாங்க பத்தியா? இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டுல கூட ஜோசியம்ங்கிற பேர்ல, புதையல் எடுக்கிறவங்கிற பேர்ல நரபலி கொடுக்கறாங்க. அப்ப அந்த காலத்துல இதை விட ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு. கடவுளுக்காண்டி பிடிச்சு கொண்டு வெட்டிடுவாங்க. நல்ல இளம் பெண்ணா வேணும்னா கொண்டு வெட்டிடுவாங்க. கடவுளுக்கு சின்ன பிள்ளைய கொடுக்கணும், இப்படி வெட்டிட்டு இருந்தாங்க. இதனால கடவுள் ரொம்ப விரும்புவார் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட காலத்துல கடவுள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த இப்ராஹிம்ங்கிற நபியையும் பிள்ளைய அறுக்கிற மாதிரி ஒரு கனவை காட்டி அறுக்கிற மாதிரி ஒரு செட்டப்பை கொண்டு போறாரு. உலகமெல்லாம் பாக்குது, அறுக்க போறாரு. இவர் அறுக்க விடல. கடவுள் அறுக்க விடாம அறுக்க போற நேரத்துல, வேண்டாம் நிறுத்து, நீ கடவுளுக்கு பலியிடுன்னு நினைச்சேன்னு சொன்னா மனுஷனை பலியிட்டாத, ஒரு ஆட்டை பலியிடு, அதுவே போதும், மனுஷனை கடவுளுக்கு பலியிட கூடாது அப்படிங்கிற சித்தாந்தத்தை உலகத்துக்கு சொல்றதுக்காக வேண்டி நரபலியை ஒழித்து, அதுக்கு மாற்றாக மனிதன் பலியிடுற சுபாவத்தில் உள்ளவனா இருக்கிறான். எதையாவது கடவுளுக்கு பலியிடணுங்கிற எண்ணம் மனிதனுக்கு உள்ளுக்குள்ள இருக்குது. அதனாலதான் புதைகளுக்கு பெத்த பிள்ளைய பலியிடுறான். நீ பாக்குறீங்க, புதையல் எடுக்கிறதுக்காக வேண்டி பெத்த பிள்ளைய பலியிட்டு போயிடுறான். கடவுளுக்கு மனுஷனை பலியிடவே கூடாது என்பது மனசுல பதிய வைக்கிறதா இருந்தா, பலியிடணும் என்று நினைக்கிறவன் ஒரு ஆட்டை அறுத்துட்டு போடா, ஏண்டா மனுஷன் இருக்கிற, எதுக்குடா பிள்ளைய இருக்கிற அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி ஆபிரகாம் என்ன பண்ணா, தடுக்கப்படுறான். நிறுத்து, வேண்டாம், இந்த மக்களுக்கு பாடம் படிக்கிறதுக்கு தான் உனக்கு இந்த காட்சியை நம்ம ஏற்பாடு செஞ்சோம், நீ ஆட்டை அறுத்துறன்னு சொல்லி ஆபிரகாம் ஆட்டை அறுக்கிறார். அதற்கு பிறகு அதன் வழியாக நபிகள் நாயகம் அதுக்கு 10,000 வருஷத்துக்கு பிறகு வர்றாங்க. இதனுடைய தொடர்ச்சியா கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருந்தது, யூத மார்க்கத்தில் இருந்தது. அப்படியே தொடர்ச்சியா வரும்பொழுது நபிகள் நாயகமும் அதை நடைமுறைப்படுத்துறாங்க. இது நல்லதுதான், கடவுளுக்காக வேண்டி மனுஷனை பலியிட்டாம இந்த பிராணிகளை பலியிட்டு, கடவுளே உனக்காக நாங்கள் எல்லா தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கிறோம், அதுக்கு அடையாளமாக ஒரு ஆட்டை அறுக்கிறோம் சொல்லி அறுக்க சொல்றாங்க. தியாகம் செய்ய தயார், ஆபிரகாம் மாதிரி நாங்கள் தியாகம் செய்ய தயார். அதே நேரத்தில் கடவுளுக்கு மனுஷனை பலியிடுற நரபலி போன்ற போக்கில் இருந்தும் நாங்கள் விலகிக் கொள்கிறோம் என்று 2 செய்தியை சொல்வதற்காகத்தான் இந்த பக்ரீத் என்ற பண்டிகை முஸ்லிம்கள்ட்ட இருக்குது. இது போக 3வது ஒரு அம்சம் என்னன்னு கேட்டா, ஒரு பண்டிகை சந்தோஷமா இருக்கணும். வசதி உள்ளவர்கள் மட்டும் சந்தோஷமா இருந்து அந்த சமுதாயத்தில் உள்ள ஏழைகள் சந்தோஷம் இல்லாம இருக்கக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுதுன்னா, இந்த அறுக்கப்பட்ட வசதியானவர்கள் அந்த குர்பானி கறி அறுக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லா ஏழைகளுக்கும் கொடுத்து, அன்னைக்கு எல்லா வீட்லயும் அடுப்பு பொங்கணும், எல்லா வீட்லயும் அந்த ஒருத்த வீட்டுல உள்ள அந்த வாசத்தை முகர்ந்து கொண்டு இன்னொருத்த வைத்தறிச்சப்படக்கூடாது. நம்மளும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறோமே,
நம்மளுக்கு இந்த பண்டிகை இல்லாம போச்சு அப்படிங்கிற ஒரு சோசலிசமான ஒரு பண்டிகை ஆவணம்னு சொன்னா வசதி உள்ளவர்கள் இதை அர்த்தா தான் ஏழைகளுக்கு சும்மா கிடைக்கும். ஒரு மாமிசத்தை வச்சு கொண்டாடுவது பண்டிகையில ஒரு சிறப்பா தானே இருக்குது. சைவ உணவு பழக்கம் உள்ளவங்களை தவிர்த்து பாத்தீங்கன்னா அசைவ உணவு உள்ளவங்களுக்கு பண்டிகைட்டா மாமிசம் வேணும். தீபாவளிக்கு கறி எடுக்கணும்ல. சைவ உணவை தவிர்த்த மக்களை பாத்தீங்கன்னா பாக்கி எல்லாருமே தீபாவளிக்கு கறி எடுக்கிறாங்க. அப்ப தீபாவளிக்கு காசு இருக்கிற ஆளு கறி எடுக்க முடியும். ஏழைக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணும்ல. இது இஸ்லாம் என்ன அதை யோசிக்குது. பண்டிகை கொண்டாடுறாண்டா அது பணக்காரன் மட்டும் திங்கிறது. அறுத்து கொஞ்சம் எடுத்து மற்ற ஏழைகளுக்கு கொடு, அக்கம்பக்கத்தில் கொடு, அறுக்க வசதியில் அவனு கொடு, காசு இல்லாதவனு கொடு. அன்றைய தினத்தில் ஒருத்தனை பட்டினியா கிடக்கூடாது. அன்றைக்கு சந்தோஷத்தை எல்லாரும் கொண்டாடணும் அப்படிங்கிறது அதுக்குள்ள மூன்றாவது அம்சமாக அடங்கியிருக்கு. அதான் பக்ரீத்துடைய நோக்கம். 29 29 இங்க இருக்காரு. ஹலோ, என் பேர் எடிசனுங்க. மொத்தம் உலகத்துல இன்னைக்கு 600 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த 600 கோடி பேர்த்துல 100 கோடி பேர் முஸ்லீம் இருக்கிறாங்க. 100 கோடி பேர்த்துல சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ களிமா சொன்னவங்க சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க, மீதி எல்லாம் நரகத்துக்கு போயிடுறாங்க. அப்போ புத்தர் நரகத்துக்கு போறாருங்களா? அதே மாதிரி மகாவீரர் இருக்கிறாரு, விவேகானந்தர் இருக்கிறாரு, ஏன் டெலிபோன் கண்டுபிடிச்ச இவர் இருக்கிறாரு, ஆபரம் இவர் இருக்கிறாரு. அதே மாதிரி இல்ல தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கிறாப்ல, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நரகத்துக்கு போறப்ப நீங்க 4 பேர் இப்ப ஒன்னா போறாங்க. 4 பேர் போய் ஒரே தப்பு செய்யறப்ப முஸ்லீமா போனவர் அவருக்குன்னு தண்டனை அனுபவிச்சுட்டு அவர் சொர்க்கத்துக்கு போயிடுறாரு. மீதி 3 பேர் நரகத்துக்கு போறப்ப இது எப்படி ஏத்துக்க முடியுங்களா? அதாவது சொர்க்கத்துக்கு போறது நரகத்துக்கு போறதுங்கிற அந்த டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா, யாரு சொர்க்கத்தை நம்புறாரோ, அந்த சொர்க்கத்தை கடவுள் கொடுப்பார் என்று நம்புறாரோ, இன்னது செஞ்சால் சொர்க்கம் கிடைக்கும் என்று நம்புறாரோ, அவர்கள் தான் சொர்க்கத்தை பத்தி பேசவே முடியும். அவங்க தான் சொர்க்கங்கிறது ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு கடவுள் இருக்கிறாங்கிறத ஒத்துக்கிறாம போயிட்டாங்க. அவர் விசாரிப்பாருங்கிறதையும் நம்பாம போயிட்டாங்க. இப்ப உதாரணமா எடுத்துக்கிறோமே, அந்த தாமஸ் ஆல்வா எடிசனை அந்த நாட்டில் இருந்தாரு. நம்ம நாட்டில் அவரை வச்சுக்க சேர்த்துக்கிறோமா? உசுரோட இருந்தா சேர்த்துக்கிற மாட்டோம். நம்ம நாட்டு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நம்ம நாட்டினுடைய பிரஜை அவர் ஆகி நம்ம நாட்டில் ஒரு அங்கம்னு ஒத்துக்கிட்டு இந்த அரசியல் சாசனத்தை நான் ஏற்றுக்கொண்டு நடப்பேன்னு சொன்னா அவரை சேர்த்துக்கிறோம். அவர் அறிஞர் என்ற காரணத்துக்காக வேண்டி இந்த நாட்டினுடைய சட்டத்தை ஏத்துக்கிறலன்னா நீங்க ஒத்துக்குருவீங்களா? ஒத்துக்கிற மாட்டீங்க. அதே மாதிரி தான் கடவுளிடத்திலே சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறதா இருந்தா இஸ்லாம் எதை சொர்க்கம்னு சொல்லுதோ, இஸ்லாம் எப்படி சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லுதோ, இஸ்லாம் எந்த மாதிரி விசாரணை நடக்கும்னு சொல்லுதோ, அதை நம்ப அட்டி இவர் எப்படி கேட்பாரு? இவர்தான் நம்பவே இல்லையங்க. மறுபிறவின்னு சொல்லி உலகத்துல முடிஞ்சு போயிடுச்சுன்னு அவர் நம்பிடுறாரு. அப்ப அப்படி ஒண்ணு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் கிடைக்கணும்னு எப்படி நினைக்க முடியும்? எந்த கடவுள் கொடுக்க போறாரோ அந்த கடவுள் இப்படித்தான் இருந்தா தான் தருவேன்னு சொல்றாரு. அதை நம்பாம நான் நம்ப மாட்டேன், நான் தரணும், அப்படி நான் இந்தியாவுடைய சட்டத்தை ஏத்துக்கிற மாட்டேன், எனக்கு குடியுரிமை தரணும் கேட்க முடியுமா? அப்ப அந்த கடவுள் ஒரு கடவுள் தரக்கூடிய சொர்க்கத்தை ஒத்துக்கிட்டா தான் அவர் போடுற சட்டத்தை ஒத்துக்கிட்டா தான் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் சொல்லப்படுறதே தவிர அவருடைய அறிவு ஆற்றலுக்காக வேண்டி சொல்லப்படுறது இல்ல. நல்லவராகவே இருக்கலாம். சொல்லுங்க, என்ன அதாவது டவுட் கேளுங்க. நீங்க சொல்றது அப்படி இல்லைங்க. பொதுவாகவே முஸ்லீம் தான் சொர்க்கத்துக்கு போறாங்க, மீதி எல்லாம் நரகத்துக்கு போறாங்க நீங்க சொல்லிடுறீங்கல்ல, அப்படி நான் கேட்கறேன். நானு அதான் கேட்கிறேன். முஸ்லீம் இல்ல, மனுஷன் கண்டுபிடிச்சது இது எல்லாமே பொருள், இதெல்லாம் அனுபவிச்சுட்டு அதை கண்டுபிடிச்சவங்க நரகத்துக்கு போகணும், அதை எப்படி ஏத்துக்க முடியும்? சரி, அதான் சொல்றேன். அதாவதுங்க, ஒரு கத்தி இருக்கு, கத்தி. இந்த கத்திய நீங்க பயன்படுத்துறீங்க, நல்லதுக்கு பயன்படுத்துறீங்க, கெட்டதுக்கு பயன்படுத்துறீங்க. நான் கொலகாரனு கத்தியை வித்திருக்கிறேன், என் மேலேயும் கேஸ் போடுவான். கத்தியை வித்ததுக்காக வேண்டி அதில் செஞ்சு கொடுக்குறேன். ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு நான் கத்தி செஞ்சு கொடுக்குறேன், என் மேல கேஸ் போட மாட்டான். அப்ப அனுபவிச்சதை வச்சு நீ பேசக்கூடாது, கண்டுபிடிச்சான அனுபவிச்சானு பேசக்கூடாது. நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, முஸ்லீம் எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்கிறது ஒரு ஜாதியா நீங்க எடுத்துக்கிறாதீங்க. முஸ்லீம்னா பிறப்புல வர்றவன் இல்ல, ஒரு கொள்கை ஏற்றுக்கின்றவனுக்கு பேர் முஸ்லீம். நல்லா விளைவிக்கணும். அப்துல் கார்னு பேர் இருந்தா அவன் முஸ்லீம் இல்ல. இப்ப நான் சொன்ன பர்மா பஜார் வியாபாரம் பண்றாங்கிறீங்க, இஸ்லாமிய அடிப்படையில் நடக்கல, அவர் சொர்க்கத்துக்கு போயிருவாரா? போயிட மாட்டாரு. முஸ்லீம்னு சொல்லிக்கிறான், வட்டி ஒண்ணுக்கு வட்டி மீட்டர் வட்டி வாங்குறான், அவன் சொர்க்கத்துக்கு போயிருவானா? போக மாட்டான். நீங்க என்ன நினைச்சிட்டு கேக்குறீங்கன்னா முஸ்லீம்னா ஜாதியா நினைச்சிட்டு கேக்குறீங்க. அப்படி கிடையாது. இஸ்லாம் ஜாதி கிடையாது. யார் அந்த கொள்கை ஏற்றுக்கொண்டாரோ அவர்தான் முஸ்லீம். முஸ்லீமுக்கு பிறக்காமல் அந்த கொள்கை ஏற்றுக்கொண்டால் அவர் முஸ்லீம். முஸ்லீமுக்கு பிறந்து கொள்கை ஏற்றுக்கொள்ளனா அவர் முஸ்லீம் இல்ல.
அவர் பேர் இப்ராஹிம் இருந்தாலும் சரி, இஸ்மாயில் இருந்தாலும் சரி, அவர் அந்த நம்பிக்கை கடவுளை பற்றியோ, சொர்க்கத்தை பற்றியோ, நியாய தீர்ப்பு நாளை பற்றியோ, அது எப்படி நடக்கும் என்பது பற்றியோ அறவே நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துட்டான்னு வைங்க, உனக்கு தரமாட்டேன்றார் கடவுள். முஸ்லீம்ங்கிற ஜாதி கொடுப்பாரு நினைக்க கூடாது. நம்ம இப்போ என்ன சொல்றேன்னு கேட்டா, முஸ்லீம்லயே அதை நம்புனாண்டா தான் அவன் முஸ்லீம். முஸ்லீம் இல்லாத ஒருத்தனுக்கு பிறந்து அதை நம்புனான்னு வைங்க, அவன் முஸ்லீம் ஆயிட்டான்ல. நம்புனவனும் முஸ்லீம் ஆயிருவான். நபிகள் நாயகம் காலத்துல இஸ்லாத்துல வந்த அத்தனை பேருமே வேற சமுதாயத்திலிருந்து வந்தவங்க தான், பிறந்தவங்க கிடையாது, எல்லாருமே வந்தவங்க தான். அதனால முஸ்லீம்ங்கிற ஜாதிக்கு பூரா சொர்க்கம் நினைச்சீங்கன்னா அது தப்பு. முஸ்லீம்லயே நரகத்துக்கு போகக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. கடவுளை ஒரு கடவுள் நம்பணும், சூப்பர் பவர் நம்பணும், அவர் சொர்க்க நரகம் தருவார் நம்பணும், தப்புக்கு தண்டிப்பார் நம்பணும், நல்லது செஞ்சா கூலி தருவார் நம்பணும், நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்பணும். அதற்கேற்ப இந்த உலகத்தில் செயல்படணும். இப்படி இருந்தால் என்னுடைய மாளிகையில் உனக்கு இடம் தருவேன் கடவுள் சொல்றார். இப்படி கடவுள் சொல்ற ரைட் இருக்கா இல்லையா? என்னுடைய கடையில ஒருத்தன் நான் சேர்ப்பதா இருந்தால் இன்னென்ன கண்டிஷன் உள்ளவன சேர்ப்பேன் நான் சொல்றேன். ஒருத்தன் அறிவாளியா இருக்கா, என் கண்டிஷனுக்கு கட்பட மாட்டேங்கிறான், கொடுப்பனா? அவன் அறிவாளியா இருந்தா எனக்கு என்னங்கிறேன், என்னுடைய கண்டிஷனுக்கு கட்டுப்பட்டு என் கடைக்கு வந்தா நான் தருவேன். அதே மாதிரி தான் சொர்க்கம் வேணும்னு சொன்னா இன்னென்ன கண்டிஷன், இதை யார் ஏத்துக்கிட்டாலும் தருவேன். முஸ்லீமுக்கு பிறந்து ஏத்துக்கிறாட்டி அவனுக்கு இல்ல, இந்துவுக்கு பிறந்து ஏத்துக்கிட்டால் அவனுக்கு உண்டு, கிறிஸ்துவுக்கு பிறந்து ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு இருக்கு, முஸ்லீமுக்கு பிறந்து ஏத்துக்கலன்னு அவனுக்கு இல்ல. இதுல என்ன ஜாதி இருக்குதுல? அப்படிதான் கொள்கை அடிப்படையில் தீர்மானிக்கப்படுது. 30 கரெக்டா முடியுது பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம். என் பேர் முரியஸுங்க. மேட்டுப்பாளையம் நகராட்சி உறுப்பினராக இருக்கேன். மேட்டுப்பாளையம். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கத்தின் வாயிலாக உங்க நிகழ்ச்சியை நான் வந்து ரெகுலரா பார்த்துட்டு இருக்கேன். இதுல மேட்டுப்பாளையத்தில் தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழக இஸ்லாமியர்கள் வந்து உங்களுடைய சொற்பொழிவு வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க. எதனால நான் சொல்றேன்னாக்கா, பணக்கார இளைஞர்கள் இன்னைக்கு வரதட்சணையே இல்லாம நிறைய பேர் வந்து திருமணம் செஞ்சிருக்காங்க. எனக்கு இஸ்லாமத்தில் வந்து ஒரு 20 வருமா நான் வந்து ஒரு நண்பர்கள் மூலியமா நான் ஒரு சில இதெல்லாம் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். ஒண்ணு என்னன்னாக்கா, 27 நோன்பு வந்து பல வருடங்களா நான் வச்சிட்டு இருக்கேன். அந்த நோன்பு வைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடுறதுக்கு வந்து இஸ்லாமிய சகோதரி வந்து எனக்கு காலையில் 4 மணிக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுல இருந்து நான் ரெகுலரா வந்து அந்த நோன்பு வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இதுல மேட்டுப்பாளையத்தில் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப இந்த பிரச்சாரத்துக்கு பிறகு மதங்கள் வந்து மத பிரச்சனை இல்லாம இருக்கு. இல்லைன்னா மேட்டுப்பாளையம் வந்து இந்த கோவை மாவட்டத்தில் வந்து ஃபர்ஸ்ட் இடமா இருக்கு. ஒரு இதுக்கு நம்ம போய் பர்மிஷன் கேட்டோம்னாக்க டிபார்ட்மெண்ட்ல வந்து அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு அந்த அளவுக்கு வந்து அவங்க மதத்து மேல ஒரு ரொம்ப வெறியா இருந்தாங்க. இன்னைக்கு வந்து உங்க சொற்பொழிவு வாயிலாக அது வந்து அறவே ஒழிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப பெருமைப்படுறாங்க. இன்னொன்னு என்னன்னாக்கா, நோம்பு டைம்ல வந்து 2 நோம்பு நடக்குது. ரம்ஜான் நோம்பு மேட்டுப்பாளையத்தில் தமிழ்நாட்டில் வந்து 2 நோம்பு நடக்குது. நாங்க 2 விருந்துக்கு போறோம். இன்னைக்கு நோம்பு வந்து இளைய சமுதாயத்தினர் வந்து கொண்டாடுறாங்க. இன்னொரு நோம்பு வந்து முதிய சமுதாயத்தினர் மறுநாள் கொண்டாடுறாங்க. இதுல என்ன வருத்தம்னாக்க, முதியோர்கள் வந்து முதியோர் சமுதாயத்தினர் முஸ்லிம்கள் வந்து இவங்களை பார்த்து ரொம்ப வந்து தரக்குறைவா பேசுறாங்க. இவனுங்கெல்லாம் இப்படித்தான், அவங்க சொல்றதை கேட்கறாங்க, இவங்க சொல்றதை கேட்கறாங்க அப்படின்னு அது சொல்றது வந்து ரொம்பவுமே வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி நோன்புகள் உலகம் ஃபுல்லா 2 நோன்பு நடக்குதா இல்ல தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதா? அதுக்கு விளக்கம் வேணும். அதாவது நோன்பு பெருநாள் இருக்குல்ல, நோன்பு பெருநாள் ஒரு பெருநாள் இருக்குங்க. இந்த பெருநாளை பொறுத்த வரைக்கும் ஆங்கில தேதியின் அடிப்படையில் இந்த பெருநாள் நிர்ணயிக்கப்படலை. ஜனவரி 10 உலகம் பூரா ஜனவரி 10 கொண்டாடிட்டு போயிருவாங்க. இஸ்லாத்தில் இந்த பண்டிகை எப்படி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, ஒரு மாதத்தினுடைய பிறை மறைந்து அடுத்த மாதத்தின் பிறை தென்படும் பொழுது முதல் நாள் ஆரம்பமாகிறது. அமாவாசையெல்லாம் முடிஞ்சு தலைப்பிறைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த முதல் பிறை வந்த உடனே அந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆரம்பமாகிறது என்று எங்க மார்க்கத்தினுடைய நம்பிக்கை. நபிகள் நாயகம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பு விடுங்கள்.
இந்த பிறையை பார்ப்பதை வைத்துக் கொண்டு நீங்க நாட்களை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க. அதனால இந்த பிறை இருக்கு பாருங்க, ஒரு பகுதியில தெரிந்து ஒரு பகுதியில தெரியாம போயிடும். ஒரு பகுதியில இன்னைக்கு தோன்றி இன்னொரு பகுதியில நாளைக்கு தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பிறையை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஊர்ல இன்னைக்கு வைப்பாங்க, அமெரிக்காவில் நாளைக்கு வைப்பாங்க, ரஷ்யாவில் நேற்று வச்சிருப்பாங்க, இன்னைக்கு இங்க வைப்போம். இந்த பிறைய 30 நாள் முடிஞ்சிருச்சு அல்ல 29 நாள் முடிஞ்சிருச்சு, மறுபிறை பிறந்துருச்சுங்கிறது தெரிஞ்சால் நோன்பு வைக்கணும்ன்றது மார்க்க சட்டம். அந்த பிறை தெரிஞ்சிருச்சா இல்லையாங்கிறத முடிவு செய்வதில் ஏற்படுற கருத்து வேறுபாட்டுனால இப்படி செய்யறாங்க. இது ஒரு குழப்பமே கிடையாது. நபிகள் நாயகம் காலத்துல கூட இதை பெரிய பாரதூரமான விஷயமா அவங்க ஆக்கல. அவங்க காலத்திலேயே அவங்க ஊர்ல ஒரு பெருநாள் இருந்தது, இன்னொரு ஊர்ல இன்னொரு நாள் கொண்டாடி இருக்கிறாங்க. அதை ஒரு பாரதூரமான விஷயமா நபிகள் நாயகம் எடுத்துக்கல, அதை ஒரு லிபரலா விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த பிறை விஷயமாக அதுல ஒரு த்ரில்லிங் இருக்கு பாருங்க, அந்த ஒரு சந்தோஷம் அதுல இருக்குது. இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு பெரிய த்ரில்லிங் இருக்காது. வேற இருக்காங்க வந்துருச்சா வரலையா அது எதிர்பார்த்துட்டு வைங்களேன். அதுல ஒரு இந்த லாட்டரி சீட்டு வாங்கினவனுக்கு தெரியும், எங்க மார்க்கத்தை வாங்கக்கூடாது, இந்த லாட்டரி சீட்டை வாங்கி வச்சுட்டு உழுவுமா அந்த மாதிரியான ஒரு மனநிலையில இந்த பிற 29 முடிஞ்ச உடனே அதுல ஒரு த்ரில்லிங் ஏற்படுது பாருங்க. அப்படியான ஒரு இன்பம் அதுல கிடைக்கும். நம்ம பிறநாள் நம்ம தீர்மானிக்கல, கடவுள் தீர்மானிக்கிறாரு, கடவுள் காட்டுமா நம்ம கொண்டாடுவோம் சொல்லும் பொழுது அதுல ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அதனால 2 நாள் கொண்டாடுவதில் தப்பு இல்லை. உலகம் பூரா அப்படி கொண்டாடுறாங்க, ஒரே நாள்ல கொண்டாடுறது இல்ல, முடியாது. ஏன்னு கேட்டா ஒரு பக்கம் ராத்திரியா இருக்கும், ஒரு பக்கம் பகலா இருக்கும். இப்ப நான் இன்னைக்கு நைட்டு பிற பார்த்துட்டேன்னு சொன்னா எல்லா பக்கமும் நைட்டா இருந்தா தான் அவங்க பெருநாள் எடுத்துக்கிற முடியும். அவங்களுக்கு பகலா இருந்தாங்கன்னா மறுநாள் தான் உங்களுக்கு கொண்டாட முடியும். உலகம் பூரா அவங்க இரவு பகல் மாறி மாறி வருது, பாதி இரவு பாதி பகலா இருக்கும். அதனால அது சாத்தியமே படாது ஒரே நாள்ல வர்றது. அதனால அது லிபரலாக மார்க்கம் விட்டுருச்சு. 2 நாள் கொண்டாடுறது தப்பு கிடையாது. அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதன் அடிப்படையில் செய்து கொண்டால் அது பெரிய பயங்கரமான பாரதூரமான ஒரு விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்திடாது. அவ்வளவுதான் அது உள்ள விஷயம். ஆனா ஒருத்தர் கொடுத்து அடிச்சுக்கிற தேவையில்லை, இருக்க வேண்டிய அது செய்யறாங்களோ தப்பு. நாங்க பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வர விஸ்வ வித்யாலயத்திலிருந்து வந்திருக்கோம். என்னுடைய பெயர் ராஜேஸ்வரி. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்ராஹிம் மூலமாக முதலில் இவ்வுலகிற்கு இறக்கப்பட்ட வேதத்தை மெய்ப்பிக்க பல முறை பல தீர்க்கதரிசிகளால் வழங்கப்பட்ட இதே வேதம் நபி மூலமாகவும் வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன் நபி வந்த சமயத்தில் இந்த சமுதாயம் ஒழுக்கக்கேடானதாக இருந்தது. அதனை சீர்திருத்த இறைவனால் அறிவிக்கப்பட்டதாகத்தான் நபி மூலம் இறக்கப்பட்ட குர்ஆன் உள்ளது. ஆனால் சுவனத்திற்கு நாம் செல்ல வேண்டுமானால் சாதாரண மனிதனை விட மேலான தகுதிகளும் ஒழுக்கமும் மனக்கட்டுப்பாடும் உள் ஒளியும் தேவை. அதனை அளிக்க வல்ல வேதம் இனிமேல் வழங்கப்படுமா? இதற்கு குர்ஆனில் ஒரு பெரா அத்தியாயம் 2 பெரா நம்பர் 106 ஏதேனும் ஒரு வசனத்தை நாம் மாற்றினால் அல்லது அதனை மறக்கச் செய்தால் அதனை விட சிறந்ததையோ அல்லது அது போன்றதையோ நாம் கொண்டு வருவோம் என்பது அல்லாஹ்வினுடைய வார்த்தை. அதன்படி பார்க்கும் பொழுது இப்பொழுது மீண்டும் இன்னொரு வேதம், அதாவது அதை போன்ற இன்னொரு வேதம், இதைவிட சிறந்த வேதம் இப்பொழுது இறக்கப்படுமா என்பது என்னுடைய கேள்வி. எங்களுடைய வித்யாலயத்தில் அதை போன்ற நாலேஜ் தான் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதாவது எங்களுடைய வித்யாலயத்தினுடைய நாலேஜ் படி அல்லாஹ் இப்பொழுது இறைவன் அருளை கொண்டு உள்ளார் என்பது எங்கள் பிரம்மகுமாரிகள் விஸ்வ வித்யாலயத்தின் ஞானமாக உள்ளது. இதற்கு தங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய பெயர் ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி அவர்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் முகமது நபிக்கு மட்டும் வேதம் கொடுக்கப்பட்டதாக நாம நம்பக்கூடாது. முகமது நபிக்கு முன்னாடி ஏராளமான தீர்க்கதரிசிகள் தூதர்கள் உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவர்கள் எல்லா மொழிகளிலையும் வந்திருக்கிறாங்க. அந்தந்த மொழிகளில் நிறைய தூதர்கள் அனுப்பப்பட்டு அவரவர்களுக்கு அந்தந்த மொழிகளில் வேதம் கொடுக்கப்பட்டது என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய போதனை. தமிழகத்துக்கு கூட ஏராளமான தூதர்கள் வந்திருக்கிறாங்க. யாருன்னு தெரியலானா எந்த பாஷைக்கும் தூதர்கள் வராம இல்லை. எல்லா பாஷையும் கடவுளுடைய பாஷை என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அவங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, இப்படி நிறைய வேதங்கள்லாம் வந்துச்சு, நபிகள் நாயகத்துக்கு பிறகு வேதம் வருமா வராதான்? அதான் அவங்களுடைய கேள்வி. நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி வேதங்கள் வந்ததை இஸ்லாம் ஒத்துக்கிறது, நபிகள் நாயகத்திற்கு பின்னாடி வேதம் வருமா வராதா என்று கேட்டால் அதான் கேள்வி.
வரும் என்ற கருத்து குர்ஆன்ல இருப்பதாக ஒரு வசனத்தையும் அவர்கள் குர்ஆன்ல இருந்து சுட்டி காட்டினாங்க. ஏதாவது ஒரு வசனத்தை நம்ம மாற்றி விட்டோம் என்று சொன்னால் அல்லது மறக்க வைத்து விட்டோம் என்று சொன்னால் அதைவிட சிறந்ததை அல்லது அது போன்றதை நாம் திரும்ப கொண்டு வருவோம் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தையும் வாசிச்சு காட்டி இதுல இருந்து வேற ஒரு வேதம் வரலாம்னு தெரியுதே என்று கேட்கிறாங்க. ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறனும், நபிகள் நாயகம் அவர்களுக்கு முன்னாடி எல்லா வேதங்கள் அனுப்பப்பட்ட எல்லா வேதங்களும் எந்த முறையில் அருளப்பட்டதோ அந்த முறையில பாதுகாக்கப்பட்டு இருக்கல. நிறைய மாறுதல் அடைஞ்சிருச்சு. பாதுகாக்கிற வசதி இல்லாதனாலயோ அல்லது பாதுகாக்கிற அக்கறை இல்லாதனாலயோ அல்லது அந்த சமுதாயமே வேதத்தின்படி நடக்க விருப்பம் இல்லாத காரணத்தினாலயோ வேதங்களை மாத்திவிட்டாங்க. ஒரிஜினாலிட்டியா எப்படி அருளப்பட்டுச்சோ அப்படி பாதுகாக்கப்படல. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகத்துக்கு அருளப்பட்டுச்சு பாருங்க, அதுல இருந்து ஒரு வார்த்தை கூட்டப்படாமல், ஒரு வார்த்தை குறைக்கப்படாமல், ஒரு வார்த்தை நீக்கப்படாமல் அதே வடிவத்தில் 14 நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்டிருக்கு. குர்ஆன்ல எதுவுமே குறைக்கப்படவே இல்லை. நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் இருந்த அந்த குர்ஆனை அவருடைய இரண்டாவது ஜனாதிபதி அவருடைய மருமகன் உஸ்மான்ங்கிறவர் பிரதி எடுக்கிறார். பல பிரதிகளாக எடுத்து உலகின் பல பாகங்களுக்கு அனுப்புறார். அப்படி அனுப்பப்பட்ட பிரதிகள் இன்றைக்கும் உலகத்தில் இஸ்தம்பூல், துருக்கி தலைநகரம் இஸ்தம்பூலுடைய மியூசியத்தில் அந்த மூல பிரதி இன்னைக்கு இருக்கிறது. அதே மாதிரி ரஷ்யாவுல தாஷ்கண்ட் என்ற நகரத்தில் உள்ள மியூசியத்திலையும் அந்த குர்ஆன் பிரதி பாதுகாக்கப்பட்டிருக்கு. தாஷ்கண்ட் அப்ப முஸ்லீம் நாடா இருந்தது. இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியெல்லாம் வருவதற்கு முன்னாடி அந்த காலகட்டத்தில் அந்த தாஷ்கண்ட்ல உள்ள மியூசியத்திலையும் அந்த குர்ஆன் இருக்கிறது. 1400 வருஷத்துக்கு முந்தின அந்த குர்ஆனையும் இன்றைக்கு இந்தியாவுல அச்சிட்டு கடையில வித்துக்கிட்டு இருக்கிற குர்ஆனை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க முடியாது. 14 நூற்றாண்டுக்கு முந்தின குர்ஆனும் இருக்கிறது, இப்ப பிரிண்ட் ஆகிற குர்ஆனும் இருக்கிறது. குர்ஆன்ல என்னமாவது மாற்றம் வந்துருச்சான்னு கேட்டா ஒரு மாற்றமும் இல்லை. இந்தியாவில் உள்ள குர்ஆன் அப்படித்தான் இருக்குது, அமெரிக்காவில் அடிச்ச குர்ஆன் அப்படித்தான் இருக்குது, ரஷ்யாவில் பிரிண்ட் பண்ண குர்ஆன் அப்படித்தான் இருக்குது, 2000 பண்ண குர்ஆன் அப்படித்தான் இருக்குது, 1500 பிரிண்ட் பண்ண குர்ஆன் அப்படித்தான் இருக்குது, கையெழுத்துல எழுதிக்கிட்டு இருந்த காலத்தில் உள்ள குர்ஆன் அப்படித்தான் இருக்குது, அச்சுக்களை வந்த பிறகு அப்படித்தான் இருக்குது. குர்ஆனில் ஒரு மாற்றம் கூட வரவே இல்லை. இப்ப வேதங்கள் ஒரு வேதம் அனுப்பணும்னு அடுத்த வேதம் எதுக்கு அனுப்பப்படுதுன்னு கேட்டா அந்த வேதத்தை சமுதாயத்தில் உள்ளவங்க கெடுத்து போடுவாங்க, மாத்தி போடுவாங்க, மறைச்சு போடுவாங்க. இன்னொரு வேதம் தேவைப்படுச்சு. நபிகள் நாயகத்துக்கு கொடுக்கிற வேதத்தை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுதுன்றா, இன்னா நஹனு நஸ்ஸல்ன ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். குர்ஆனுடைய வசனம். இதுக்கு என்ன பொருள்னு கேட்டா, இந்த வேதத்தை நாமே அருளினோம், நாமே கடைசி வரை பாதுகாப்போம். குர்ஆன்ல ஒரு கேரண்டி இருக்குங்க. அந்த கேரண்டியை உண்மைப்படுத்துற விதமா தான் யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியல. எத்தனையோ போர்கள், யுத்தங்கள், சண்டைகள்லாம் நடந்துச்சு. உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளிலுமே ஒரே மாதிரியாகத்தான் குர்ஆன் இருக்கே தவிர ரெண்டு விதமான குர்ஆன் உலகத்தில் கிடையாது. அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொன்று வர வேண்டிய தேவை கிடையாது. மாற்றப்பட்டால் தான் வேற வரும், மாற்றவே படவில்லை. அவங்க சொன்ன அந்த வசனத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டா, நாம் இந்த குர்ஆனில் இருந்து ஒரு வசனத்தை மாற்றினால், அரபி மூலத்தோடு சொல்வதாக இருந்தால் அவங்க சொன்ன அந்த டெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டா, மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா நஅதி பிகைரின் மின்ஹா அவ் மிஸ்லிஹா. குர்ஆனில் இருந்து ஏதாவது ஒரு வசனத்தை நாம் மாற்றிவிட்டால் அது போன்ற இன்னொன்றை கொண்டு வருவோம். இப்படித்தான் அந்த வசனம் சொல்லுது. குர்ஆன்ல ஒண்ணு மாற்றப்படல. நபிகள் நாயகம் காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் உலகத்துல பூரா ஒரே மாதிரி இருக்கிறதுனால இனி வேதம் வர தேவையில்லை, வேதம் வராது. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது சொல்றான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு உங்கள் மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன், இனிமே ஒண்ணு வராது. இறுதி தூதருங்க நபிகள் நாயகம் தான் தூதர்கள் வரிசையில கடைசியானவர். திருக்குர்ஆன் தான் வேதங்கள் வரிசையில கடைசியானது. அதுக்கு முந்தி வேதங்கள் வந்திருக்கிறது, அவருக்கு முந்தி தூதர்கள் வந்திருக்கிறார்கள், இனிமே கிடையாது அப்படின்னு சொல்லி அதனால பாதுகாத்து வச்சிருக்கிறத பாருங்க அந்த அற்புதத்தை. ஒரு நூலை 14 நூற்றாண்டுகளுக்கு உலகம் பூரா ஒரே மாதிரி பாதுகாக்க முடியுமா? பாதுகாத்து வச்சிருக்காங்க. மூல பிரதியிலிருந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இனிமே ஒரு வேதம் வராது, இனிமே ஒரு தூதர் வரமாட்டார், அவர் தான் கடைசி, அதுதான் கடைசி. அடுத்து
பேர் சுரேஷ் மேனங்க. சென்னையிலேருந்து இப்போ மாட்டலாம் இங்கே JVTF திருப்பூர்ல மேலாளராக இருக்கேன். ஒரு கேள்வி, மனித நேயத்தை பற்றி அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருக்கு உங்கள் இஸ்லாம் மார்க்கத்தில். ஆனால் நான் இந்து மதத்தை சேர்ந்தவன். இதில் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் எல்லா உயிருமே சரியாக பாவிக்கப்பட்டிருக்கு எங்களோட இந்து மதத்தில். அப்போ அந்த உயிருக்கு நீங்கள் உதாரணமாக இப்போ கூட ஒரு பதில் பண்ணீங்க, மனித பலிக்கு பதிலாக ஆடு பலியாக கொடுக்கப்பட்டதுன்னு. உயிர்ன்றதும் வேதனைன்றதும் எல்லாத்துக்கும் ஒன்று தானே. இதுக்கு என்ன நியாயம் அதுக்கு நீங்க கூறுறீங்க? அதுக்கு பதில் தேவை. இது ஒரு அழகான கேள்வி. ஆனா இது எல்லா நிகழ்ச்சியிலும் இந்த கேள்வி வந்துடும். எல்லா ஊர்லயுமே இந்த கேள்வி ஒண்ணு கண்டிப்பா வந்தது. தேவையான கேள்விதான். ஏன்னா மக்கள்கிட்ட உள்ள கேள்வி, எல்லாரும் மனசுலயும் உள்ள கேள்வி. அவங்க என்ன கேட்கறாங்கன்னு கேட்டா, மனித நேயத்தை இஸ்லாம் பேசுது, ரைட், ஓகே. எல்லா உயிர்களையும் ஒரு அன்பு செலுத்துறது என்பது அது இல்லாம இருக்குது. அது இந்து மதத்தில் இருக்கு, முஸ்லிம்கள்ல இல்ல. பெருநாள்ல கூட இந்த ஆடெல்லாம் அறுக்கிறீங்க, அது ஒரு உயிர் தானே, அது வேதனைப்படத்தானே செய்யுங்கிறது நல்ல ஒரு கேள்வி. முதல் விஷயத்தை நம்ம விளைவிக்கிறோம். இது ஒரு டீப்பான ஒரு விஷயம். உயிர்கள் இருக்குல்ல, உயிர்னா என்ன ஒண்ணு. ரெண்டாவது, இந்த உயிர்கள் வதை இல்லாமல் ஒரு மனிதனாவது உலகத்தில் வாழ முடியுமா? ரெண்டாவது இதை கவனிக்கணும். உயிர்கள் என்ன? நீங்க சயின்டிபிக்கா எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஆடு மாடுக்கு மாத்திரம் உயிர் இருக்கு நீங்க நினைக்க கூடாது. ஆடு மாடு இல்லாத தாவரங்களுக்கெல்லாம் உயிர் இருக்கு. இது சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்டிருக்கு. தாவரங்கள்ல உயிர் இது வளருமா? 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இப்படித்தான் இருக்கும். இது வளராது, காய்க்காது, பூக்காது, இது வாடி போவாது, துருப்பிடிச்சுன்னா போகும், அவ்வளவுதான் செய்யும். இது பெருகாது. ஆனா ஒரு செடி இருக்கு பாருங்க, இது வளருது. உயிர் இல்லைன்னா வளராது, நகர்ந்து போற முடியல. அதனால அதாவது இடம் பெயர முடியலையே தவிர மற்ற உயிரினங்களுடைய பிரகாரம் வளருது, காய்க்குது, பூக்குது, இனவிருத்தி செய்யுது, சேர்க்க கூட நடக்குது. பூவுல கூட ஆண் பூ பெண் பூ இருக்கா இல்லையா? இதுல உள்ள பூ பூரா காய்க்காது. ஒரு மரத்துல பூ பூக்குதுன்னா எல்லா பூவும் காய்க்காது, பெண் பூ தான் காய்க்கும், ஆண் பூ காய்க்காது. அது கூட எப்ப காய்க்கும் கேட்டா, பெண் பூவுக்கும் ஆண் பூவுக்கும் உறவு நடந்தா தான் காய்க்கும். எப்படி உறவு நடக்கணும்? வண்டுகள் ஆண் பூவுல உட்கார்ந்து அதுல உள்ள மகரந்த பொடி எடுத்துக்கிட்டு பெண் பூவுல உட்காரும். அந்த பொடி அந்த பெண் பூவுல பட்ட உடனே அது சூழ் கொண்டு காயா மாறிடும். அல்லது காற்று வேகமா வீசும் பொழுது ஆண் பூக்கள்ல உள்ள மகரந்த பொடிகள் பறந்து மகரந்த பொடி தான் விந்து துளின்னு வச்சுக்கலாம், அது பறந்து அந்த பெண் பூவுல படரும். அப்புறம் தான் அது காய்க்கும். அப்படி இல்லாமல் காய்க்கிறது இல்லை. அப்ப ஆணு பெண்ணு புள்ள குட்டி சந்ததி பெருக்கம் வளர்ச்சி முதுமை இளமை கடைசியில சாவு எல்லாம் இருக்குது. இது உயிரா இல்லையா? உயிர் நம்ம நடந்து போறதை மட்டும் உயிருங்கிறோம். மனித உயிருக்கும் ஆடு உயிருக்கு வித்தியாசம் இருக்குதுல, இருக்குது. ஆடு உயிருக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆனா உயிர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? உயிர் விலை பல படித்தனம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம விளங்கிக்கிறோமே, நம்ம உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலும் ஒரு உயிரைத்தான் சாப்பிடுறோம், நம்ம தக்காளி சாப்பிட்டா கூட ஒரு உயிரைத்தான் சாப்பிடுறோம். அந்த விதையும் கூட முளைக்கக்கூடியதா தான் இருக்குது. உள்ளக சாப்பிடுறோம் அந்த விதை, அது கூட திரும்பி போட்டா நம்ம மலம் கழிச்சோம், அதுல இருந்து தக்காளி செடி முளைக்குது, அது முளைக்கக்கூடியதா தான் இருக்குது. அதுல ஒரு உயிரைத்தான் நம்ம சாப்பிடுறோம். ஃபர்ஸ்ட் தவிர்க்க இயலல, அதை விட்டுருவோம். நம்ம தண்ணி சாப்பிடுறோம், தண்ணீர் சாப்பிட்டீங்கன்னா அதுல உயிர் இருக்கா இல்லையா? இருக்குது. அந்த காலத்துல வேணா தெரியலன்றலாம், இந்த காலத்துல அதுக்குரிய கண்ணாடி வச்சு பாத்தீங்கன்னா உள்ளக பெருசு பெருசா தெரியும். ஒரு யானை அளவுக்குலாம் பார்க்கலாம், அப்படிலாம் கண்ணாடி வந்துருச்சு. அப்ப அதுல உள்ள உயிர், அந்த உயிருக்கும் எல்லா உறுப்புகளும் உண்டு, இயக்கம் உண்டு, ஓட்டம் உண்டு, ஆட்டம் உண்டு, கிருமிகள் அதை சொல்லிட்டு போயிடுவான். இந்த கிருமிகளோட சேர்த்து நம்ம தண்ணீரை குடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். தண்ணீர் குடிப்பதன் மூலமாகவே நம்ம உயிர்களை உள்ள கொண்டு போயிட்டு தான் இருக்கிறோம். வேக வச்சோம்னா சாவடிச்சு போடுறோம், வேக வைக்காம குடிச்சோம்னு சொன்னா உசுரோட குடிச்சிட்டு இருக்கிறோம். ஆக அதையும் நமக்கு தவிர்த்து கொள்ள இயலல, உயிர் தான் இருந்துகிட்டு இருக்குது. அப்ப இதை ஒண்ணு கவனிச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்து கவனிச்சு பார்க்கிறோம், இந்த உயிர் வதைங்கிறது பாருங்க, உயிர் வதை செய்யறதுங்கிறது இத உலகத்துல தவிர்த்து விட்டு யாருமே வாழ இயலாது. ஏன்னு கேட்டா, ஒரு எஸ்கிமோக்கள் இருக்கிறான், ஒரு அதாவது துருவ பிரதேசத்துல பனி பிரதேசத்துல வாழக்கூடியவன். அந்த எஸ்கிமோக்களுக்கு மத்தியில விவசாயம் கிடையாது, பயிர் பச்சை விளையாது. அவன் அந்த கடல்ல மீனை பிடிச்சி திங்க வேண்டிய தவிர வேற ஒண்ணு அவனுக்கு முடியாது. அவன்கிட்ட போய் நீ உயிர் வதை செய்யாதுன்னு அவன் போய் சேர்ந்துருவான். அப்ப உயிர் வதைன்றத தத்துவமா எடுத்து வச்சோம்னு சொன்னா ஒரு சமுதாயமே வாழ முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாகி போயிடும். பல நோய்களுக்கு பல பேருக்கு மருத்துவர்கள் உனக்கு புரோட்டீன் இல்ல, உனக்கு விட்டமின் ஏ இல்ல, உனக்கு விட்டமின் சி இல்ல, பி இல்லங்கிறான். அதெல்லாம் நீ இதுல இருக்கு, அதுல இருக்கு, மீன்ல இருக்கு, இறைச்சியில இருக்கு, முட்டையில இருக்கு, அதுல இருக்கு நமக்கு சொல்லி பண்றான். கண்ணு தெரியலன்னா மீன் சாப்பிடுங்கிறான்,
கண் பார்வை சரியில்லைன்னா மீன் சாப்பிடுங்கிறான். மீன்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அப்படின்னா மீன் மாத்திரையை சாப்பிடுங்கிறான். அது சாப்பிட்டுக்கிறோம். மீன் மாத்திரைங்கிறது என்ன? அதான் மீன் மாத்திரை. என்ன? அந்த மீன்ல இருந்து எசன்ஸை எடுத்து சாராக்கி அதை கேப்சூல்ல போட்டு அதை உள்ள தரும்போது நம்ம மீனை வந்து நெஞ்சிடறோம். அதை சூப்பு சாப்பிடுறேன், கறி சாப்பிட மாட்டேங்கிற மாதிரி உள்ளதுதான் அது. மீன் சாப்பிட மாட்டோம். மீன் என்ன மாத்திரையை டாக்டர் சொன்னதுக்காக வாங்கி 7 சீசன் மாத்திரை போடுறோம். அது என்னது? அது வந்து மீன் எண்ணெய். மீன்ல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெய் தான். அதை நம்ம சாப்பிட்டு தான் இருக்கோம், தவிர்க்கவே முடியல. அப்ப இதுகளை எல்லாம் பார்க்கிறோம். அப்ப மனிதனுக்கு இன்னொன்னு கவனிக்கணும், வந்து உலகத்துல மனிதன் வாழ்வதற்காகத்தான் எல்லாமே படைக்கப்பட்டிருக்குங்க. நீங்க வந்துகிட்டு ஒரு வகையான உணவு தான் எனக்கு வேணும்னு எல்லாரும் முடிவெடுத்தோம்னு சொன்னா நம்ம செத்துருவோம். அதை விளைக்கணும் ஃபர்ஸ்ட். எல்லா மனிதனும் இப்ப வந்து 80% பேரு கறி மீன் முட்டைன்னு போனதுனாலதான் உருளைக்கிழங்கு 5 ரூபாய்க்கு கிடைக்குது. எல்லாருமே உருளைக்கிழங்குக்கு வந்துட்டோம்னா உருளைக்கிழங்கு 500 ரூபாய் போயிடும். எல்லாருமே நான் கறி முட்டை தொட மாட்டேன், எல்லாரும் நாங்க வந்துகிட்டு உருளைக்கிழங்கு தான் சொன்னா எல்லாம் தோரம் பருப்பு தான் சொன்னு வைங்க, வெட்டிக்கிட்டு சாவுவோம். கிடைக்காது. தோரம் பருப்பு கிடைக்கும். 50 பேருக்கு உள்ளது இருக்கா? எல்லாம் நிறந்துகிட்டு போ. கொஞ்சம் பேர் மீன், கொஞ்சம் பேர் முட்டை, கொஞ்சம் பேர் இறைச்சி, கொஞ்சம் பேர் கோழி. அது மாதிரி ஒரு டிவைட் பண்ணிக்கிற காரணத்தினாலதான் அந்த சைவ உணவை விரும்புற மக்களுக்கு கூட அது ஒரு குறைஞ்ச விலையில கிடைக்குது. அப்ப பலவிதமான உணவுகளை இதுல தலையிடாம இருந்தா அது அந்த 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 உணவு மட்டும் விரும்பக்கூடியவர்களுக்கும் கூட அது யூஸா இருக்குது. இது போக நம்ம பார்க்கிறோம், மனிதனுடைய நன்மைக்காக வேண்டி ஜீவன்களை கொள்றோம். ஒரு எறும்பு கடிக்குது, கொல்லாம ஜீவகாரன்னு விட மாட்டேங்கிறோம். ஒரு தேளு கொட்டுது, எறான்னு சொல்லி எடுத்து செருப்படுத்து அடிச்சு கொண்டு போடுறோம். பாக்குறோமா இல்லையா? அதை செய்யறோம். கொசு கடிக்குது, அதை கொள்றதுக்காக வேண்டிய டாடாய்ஸ்ல இருந்து மேட்ல இருந்து என்னென்னமோ வாங்கி வச்சு என்ன செய்யறோம், செத்து செத்து உழுவுறத பாக்குறோம். மனிதனுக்கு கேடு செய்யும்னா அடிச்சு தள்ளுங்கிறோம். அப்ப நன்மை செய்யும்னா அடிச்சு தள்ளுன்னு சொல்ல வேண்டியதானே? கேடு செஞ்சு அழிச்சு தள்ளலாம்னா நன்மை செய்துனா உள்ள தள்ள, அதனால என்ன தப்புங்கிறேன்? மனிதனுக்கு தான் எல்லாங்கிறது ஒத்துக்கிறோம். மனிதனுக்கு கேடு தர்ற எலிய ஒழிக்கிறோம், வீடுகளுக்கு அருகே பன்றியை வளர்க்காதீர்கள்ங்கிறான், பன்றியெல்லாம் அடிச்சு கொள்றாங்க, நாய்களை சுட்டு சுட்டு தள்ளுறான். மெட்ராஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னா அப்ப வந்து மனிதனுக்கு கேடு தருவனா காலி பண்றோம், நன்மை தின்னுட்டு போறோமே. இதை ஒண்ணு பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் மேல 2 இயற்கை அற்புதத்தை பார்க்கணும். என்ன இயற்கை அற்புதம்? ஆடு இருக்குல்ல, ஒரு ஆடு, ஆட்டுக்கு வந்து கோழி பிரியாணி செஞ்சு வச்சா சாப்பிடாது. ஒரு ஆட்டுக்கு வந்து நல்ல சிக்கன் 65 வச்சு சாப்பிட சொல்லி பாருங்க, சாப்பிடாது. தெரியாம வாய்க்குள்ள திணிச்சிட்டீங்கன்னா செத்து போயிடும். அந்த ஆட்டினுடைய குடலுக்கு வந்து இந்த அசைவ உணவை அரைக்கக்கூடிய சக்தி அதுக்கு இல்ல. புளியை கொண்டு வந்து, புளி இருக்க காட்டுல வாழ்ற புளி, அதுக்கு புல்லு கட்டையில உருவி திணிச்சு வயிற்றுக்குள்ள தள்ளீங்கன்னு வைங்க, அது செத்து போயிடும். அதுக்கு இறைச்சியை தான் ஜீரணிக்க முடியுமே தவிர அது புல்லை ஜீரணிக்கிற சக்தி அதுக்கு இல்ல. புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுமா. ஏன் தின்னாது? தின்னா அது அவுட்டு. நீங்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? உருளைக்கிழங்கு அரையுது, இறைச்சியும் அரையுது. செத்திங்களை இறைச்சி திட்டு ஒருத்தர் சாவ காணோம். உருளைக்கிழங்கு திட்டு நம்மளை எப்படி கடவுள் படைச்சிருக்காருன்னு கேட்டா 2 உணவையும் அரைச்சி தள்ளுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிஷின் இது. இந்த தன்மை உலகத்துல வந்து எந்த படைப்புக்கும் கிடையாது. மனுஷனுக்கு மட்டும்தான் அதையும் அரைக்கும் இதையும் அரைக்கும். அந்த மாதிரி படைச்சிருக்கிறாரு. இது ஒரு அம்சத்தை, இது ஒரு அற்புதம். கடவுள் அந்த மாதிரி படைச்சிருக்கிறதுனால இயற்கை அமைப்புக்கு ஏற்றவாறு அப்படி அதையும் அரைக்க முடியும். நமக்கு வந்து நம்ம பல்ல கொண்டு தோரம் பருப்பையும் அரைக்கலாம், நம்ம பல்ல கொண்டு எலும்பையும் கடிக்கலாம். அப்படியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முறையில தான் அந்த இயற்கையான அமைப்பும் படைக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க விளங்கிக்கணும். இது ஒரு அற்புதம். அடுத்த அற்புதம் என்னன்னு கேட்டா, மனிதன் இப்படி உயிரினங்களை சாப்பிடுற காரணத்தினால அதுதான் அதிகமா பெருகுது. என்னன்னு சொல்ல முடியல, கண்டுபிடிக்க முடியல. எது சாப்பிடுறது இல்லையே பெருக மாட்டேங்குது. கடையில, கசாப்பு கடையில குதிரை கறி போட்டு விற்கிறான குதிரை, இங்கே குதிரை மாமிசம் கிடைக்குன்னு விற்கிதா? இல்ல. அப்ப திங்கேட்டி நிறைய இருக்கணும்ல குதிரை, பார்க்கவே முடியல. கோயம்புத்தூர் திருப்பூர் புறம் சுத்தினா கூட 10 குதிரை பார்க்க முடியாது. இதுதான் இங்க உள்ள நிலைமை. ஒரு நாளைக்கு 500 அறுக்கிறான், 1000 அறுக்கிறான் ஆட்டுக்குட்டியை போட்டுக்கிட்டு. அது பாட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் ரோட்ல வந்தோம்னா 500 1000 ஆட்டை ஓட்டிட்டு மாட்டு இடம் ஓடிக்கிட்டே இருக்கிறான். அது மாட்டுக்கு தாறுமாறா பெருகுது. கோழி அறுத்துட்டு திங்கிறான், தாறுமாறா பெருகுது. திங்கவே மாட்டேங்கிறான், அதை காணாம். அப்ப மனிதனுக்கு வந்து கடவுள் தனியா நின்று ஒரு வேலை செய்யறான்னு விளங்குது. எதெல்லாம் சாப்பிடப்படுறதா இருக்குதோ அதுகளெல்லாம் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டு பல்கி பெருகுது. எது சாப்பிடப்படலையோ அது அப்படியே நிக்குது, குறைஞ்சிக்கிட்டு போகுது. என்ன செஞ்சிருக்கனே? சாப்பிடாததான் அதிகமா உலகத்தில் இருக்கணும். சாப்பிடப்படாத பிராணி இருக்குத அதுதான் உலகத்தில் அதிகமா இருக்கணும். ஆனா நேர் மாத்தமான உலகத்துல புலி உலகத்துல எத்தனை எண்ணிக்கை சொல்லுங்க பார்ப்போம். புலி எத்தனை? அரசாங்கத்துல மியூசியத்துல போட்டு பாதுகாக்கிற 19 தான் இருக்குது. இந்தியாவுல புலி எவ்வளவு வலிமையானது, அம்புட்டையும் அடிச்சு ராஜாவா இருக்குது. அதை யாரும் திங்க இயலாது, அதுக்கு மக்களை காணாம். 19 தான் இருக்குது.
இன்னும் கொஞ்ச நாளைக்கு அரசாங்கம் கவனிக்கலன்னு சொன்னா புளிய காலியா போயிருங்கிறான். இந்த ஆடு வாயில்லாச்சுமா ஒரு மதிக்கு தாங்காது. இது எப்படி பெரிய இருக்குன்னு பாருங்க. அடுத்தது திங்கிறானுவோ, திங்க 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 தாறுமாறா வளர்ந்துகிட்டு இருக்கு அது பாட்டுக்கு. இவ்வளவு மக்கள் தொகை பெருகியும் கூட கிடைக்கலன்னு சொல்ல முடியல. அவன் கசாப்பு கூட 1க்கு 100 போச்சு இருக்கா இல்லையா? பதப்படுத்தி கொண்டாந்து விற்கிறான், டின்ல அடிச்சு விற்கிறான். அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா, இதெல்லாம் மனிதனுக்குத்தான் கடவுள் படைத்திருக்கிறார் என்பதை விளங்கிக்கிறோம். அதே நேரத்தில் இன்னொன்னு நீங்க பார்க்கணும். என்ன பார்க்கணும்னு கேட்டா, நீங்க பால் அருந்துறீங்கல்ல, எல்லாரும் அருந்துறோம். இது இது ஜீவகாரணத்தில் வருமா? அந்த பால் எதுக்காக உற்பத்தி ஆகுது? உங்களுக்காக வேண்டியா? ஒரு பெண்ணுக்கு பால் உற்பத்தி ஆகுது எதுக்கு? அவ போட்ட பிள்ளைக்கு தானே, அவ பெற்றது பிள்ளைக்கு தானே வருது. அதை கறந்து விற்கலாமா? அது நியாயமாகுமா? ஆகாது. அப்ப ஒரு மாட்டுக்கு பால் கறக்குதுன்னு சொன்னா அதனுடைய கன்றுக்காகத்தான் அது கறக்குது. யாராவது கறக்க விடுறீங்களா? இது ஏமாத்துறீங்க. அது வாயை வச்சோன்னு கொஞ்சம் பால் சுரக்கும், கட்டிக்கிறீங்க, நீங்க கறந்து அடிக்குது. இது நோவினையா இல்லையா? இது வேதனையா இல்லையா? அது எவ்வளவு வேதனைப்படும். தன்னுடைய கன்றுக்கு என்று உற்பத்தி ஆகுறத விட்டா அம்புட்டையும் குடிச்சிருமா இல்லையா? நீங்க ஒரு நாளைக்கு அந்த கண்டுக்குட்டியை விட்டீங்கன்னு சொன்னா சுரக்கிற அம்புட்டையும் குடிக்குமா குடிக்காதான்? அம்புட்டையும் குடிக்கும்னு தெரிஞ்சிருந்து கூட நீங்க என்ன செய்றீங்க? அதுக்கு வேற என்னத்தையாவது ஆல்டர்னேட்டிவா கொடுத்துட்டு நீங்க பால் எடுத்து குடிக்கிறது. அது என்ன? அது ஜீவகாரணத்துக்கு வருமா? அது வராது. அது போக அது இன்னும் சொல்ல போனா ரத்தம் தான். ரத்தம் தான் அப்படி ஆல்டர்னேட் மாறி பாலாக வருகிறது. ஒரு வகையில பார்த்து அது கூட அசைவம் தான். ஆனா அதை நம்ம அதை அசைவம் நினைக்கவே மாட்டேங்கிறோம், சாப்பிடுறோம். பால் எப்படி சாப்பிடலாம்? அதையும் தவறுன்னு யாராவது சொல்லியிருக்கிறோமா? அது விட்டுருவோம். வண்டி மாடு வண்டி ஓட்டுறீங்க, நம்மளை விட ஒரு 3 மடங்கு இருக்கு அதனுடைய வெயிட்ட பாத்தீங்கன்னா. அதுக்கு ஏத்துறீங்க, ஒரு லாரி சரக்கை ஏத்துறீங்க வண்டியில, இழுக்க முடியாம இழுத்து தோள்பட்டை எல்லாம் காய்ச்சி போய் அந்த நுகத்தடியை தூக்கிட்டு பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கு. அப்ப வேதனைப்படுதாண்டு நம்மளா முதல் தூக்கிட்டு போக முடியும்? இல்ல, மனுஷனுக்கு தான் அதை படைச்சிருக்காங்க. என்ன பண்றது? அதை அப்படித்தான் பயன்படுத்தணும், அப்படித்தான் உலகம், நம்ம வசதிக்கு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அதை ஏத்துக்கிறோம். நீங்க ஏறு கலப்ப ஓட்டுறான ஓட்டி பார்த்திருக்கீங்களா? இழுத்து பாருங்க பார்ப்போம். வண்டியா இழுத்துட்டு போயிடலாம், சக்கரம் மிருதுவா பால்ரஸ் எல்லாம் வச்சிடறாங்க, ஓடிடும். அந்த மண்ணுல வச்சு அமுக்கிக்கிட்டு ஈர மண்ணில் அமுக்குன்னா அதை இழுக்கிறதுக்குள்ள அந்த திமிழ் கலந்து போயிடும். நீங்க இழுத்து பாருங்களேன், ஒரு 2 அடி இழுத்து பார்ப்போம். அவ்வளவு பெரிய கஷ்டமான வேலையை கொடுத்து அதுக்கு தார் குச்சி போட இருக்கிறீங்க. அது என்ன நியாயம் யோசிச்சு பாருங்க. தஞ்சாவூர் ஜில்லா பக்கம்லாம் போனீங்கன்னா மாட்டுக்கு கொம்பே இருக்காது. கொம்பு இருக்காதுன்னா கொம்பு முளைக்காது இல்ல, கொம்பு முளைக்கும். சின்ன குட்டில என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த மாட்டு கொம்புல வடிச்ச கஞ்சி இருக்குல்ல, உங்களை என்ன சொல்லுவீங்க, சோத்த வடிப்பாங்கல்ல, வடிச்ச கஞ்சி. அந்த வடிச்ச கஞ்சி சுட சுட எடுத்து துணியை போட்டு முக்கி அந்த கொம்புல சுத்திடுவாங்க, சுட்ட சுட அப்படியே. அது அப்படியே கொம்பு ஆட விட்டு முளைக்க முடியாம கீழே விழுந்துடும், மறுபடியும் முளைக்காது. தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு மாட்டு கொம்பு இருக்காது, முட்டிப்பிடுமா. அதுக்காக வேண்டி காளை மாடு பசு மாடு எதுக்குமே கொம்பே இருக்காது பழைய தஞ்சாவூர்ல. அதாவது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் 3 மாவட்டத்திலையும். இது என்ன? இதான் ஜீவனுக்கு உரிய ஒரு அநியாயம். அதனால அதை தவிர்க்க இயலாதுங்க. மனிதனுக்கு தான் கடவுள் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார். எல்லாத்தையும் நிறந்தா தான் நம்ம வாழ முடியும். ஒரு குறிப்பிட்ட உணவின் பக்கம் நம்ம சாய்ந்தோம் சொன்னா உலகத்துல இது மனிதனை வெட்டிக்கிட்டு சாவக்கூடிய, கொலை செய்யக்கூடிய நிலைமையெல்லாம் ஒடியாந்து போயிடும். அதுக்கு தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, கட்டாயமும் படுத்தல, உனக்கு விருப்பம்னா சாப்பிட்டுக்க. இதுதான் சைவம் சாப்பிடாட்டி முஸ்லீமே இல்லைன்னா சொல்ல முடியாது. ஒரு சைவத்தையே சாப்பிட்டுட்டு ஒருத்தன் முஸ்லீமா இருக்கலாம் விரும்பினா, இன்னொருத்தன் சாப்பிட்றவன மறுக்க கூடாது. அதாவது நீ உதவிதான் செய்யற, எனக்கு நீ சாப்பிடறனால எனக்கு உருளைக்கிழங்கு கிடைக்குது, நல்லா சாப்பிடுமான்ற வேண்டியதான். அப்படியான ஒரு மனநிலைக்கு ஆளாய்க்கிற வேண்டியது, அவ்வளவுதான். அடுத்து துரை முருகேசன், கீர்த்தனா ஆப்டிகல், திருப்பூர். இப்போ இறைவன்கிறத யாரும் பார்த்ததில்லைன்னு சொல்றீங்க. இறை தூதர் நபிகள் நாயகமே பார்த்ததில்லை. அப்படி இருக்கும்பொழுது அது உணரப்பட வேண்டிய ஒரு சக்தி. அதை இறைவன், கடவுள், ஆண்டவர் ஆண்பால்ல அழைச்சு இப்ப நீங்க இந்த 4 மணி நேரமா அப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால இஸ்லாம் சமுதாயம் ஒரு ஆணாதிக்க சமுதாயம், மேல்சாவனிசம் சொல்றதுக்கு, ஒரு குற்றச்சாட்டு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு ஒரு விளக்கம் தேவை. இது என்னுடைய கேள்வி. ஒரே ஒரு கோரிக்கை, இந்த தர்காக்கள் கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. தர்காக்கள் போட வரவங்களுக்கெல்லாம் வைக்கிறது இல்லை. ஒரு நல்ல ஆத்மா இருக்கிற பொழுது நல்லது செய்யறார், செஞ்சுட்டு அவர் மறந்ததுக்கு அப்புறம் அவருக்காக ஒரு சமாதி எடுக்கிறாங்க. இப்ப தாஜ்மஹால் போய் பாக்குறவெல்லாம் யார் கும்பிட்டு வர்றதில்ல, பிரார்த்தனை பண்றதில்ல. ஒரு உலக அதிசயத்துல ஒண்ணு போய் பாக்குறான், அவ்வளவுதான். ஆனா இங்க தர்கா போய் பாக்குறது ஒரு பிரார்த்தனைக்காக போனேன். எனக்கு 5 வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லி முஸ்லீம் சகோதரர் ஒருத்தர் சொன்னார்னு சொல்லி, ஹலோ, இங்க தர்கா போனோம்.
காடூர் தர்காவுக்கு போய் அந்த ஒரு மனைவி கூட்டிட்டு போய் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கு பிற்பாடு எனக்கு இப்போ ஒரு பெண் குழந்தை வந்து கீர்த்தனா. இப்போ வந்து அவரு சொன்னாரு இதனாலதான் வந்திருக்கேன். நான் வந்து அவரை வந்து புண்படுத்தல. அவருடைய நம்பிக்கை. எனக்கு இதுல நம்பிக்கை இல்லைனாலும் என் மனைவிக்கு நம்பிக்கை இருந்தங்காட்டிக்கு நான் போயிட்டு வர சொன்னேன். அப்படி நம்பிக்கை இருக்கிறவங்க போறத நீங்க ஏன் அதை வந்து மறுக்கணும்? அப்படி இல்லை, அது தவறுன்னு. ரெண்டாவது, அப்படி இருக்கிறக்காகத்தான் நாகூர் தர்காவுக்கு போனா அங்க கலெக்ஷன் சென்டராகவே மாறி போச்சு. பிற சமுதாயம் போனா உட்கார வச்சு பாத்தி 320 ரூபா விடணும். சண்டை போட்டு வந்தாங்க. இதே அன்னை வேளாங்கண்ணியில கிடையாது. அதுக்காக நான் அது ரொம்ப உயர்வுன்னு சொல்ல. இதுக்கு நீங்க நல்லிணக்க குழு இருக்கீங்களே, நீங்க இதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி எந்த தர்காவா இருந்தாலும் எப்படி கோயில் ஒரு அர்ச்சனை சீட்னா 5 ரூபா அப்படின்னு நீங்க போங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அந்த மாதிரி. நன்றி. 2 கேட்டிருக்காங்களே, 2 கேட்டாரு. சரி, ஆமா, சரி. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்கிறாருன்னா, கடவுளுங்கிறது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, உணரப்பட வேண்டியது யாரும் பார்த்ததில்லைன்னா சொல்லிட்டீங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கத்துல அவன் இவன் சொல்லி கடவுளை வந்து ஆனாத்தான் என்ன செய்றீங்க, யூஸ் பண்ணீங்க. கடவுளை வந்து கடவுள் வந்தாரு போனாரு சொன்னான் வந்தான்றீங்க. அப்ப இது ஒரு ஆணாதிக்க ஒரு சிந்தனை மாதிரி தெரியுது. அது ஏன் கடவுளை ஆணாவே சித்தரிக்க வேண்டும்? அப்ப ஆணா ஆணும் பெண்ணு இல்லைன்னா அது எப்படி ஆணா சொல்றீங்க என்பது ஒரு நல்ல ஒரு கேள்வி. ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறணும். நம்ம மொழியில என்ன வார்த்தைகள் இருக்குதோ அதை கொண்டுதான் நம்ம எதையுமே பேச முடியும். நம்ம மொழியில வார்த்தை இல்லைன்னு வைங்க, இல்லாத ஒண்ணுக்கு நம்ம பேச முடியாது. நம்ம மொழியில எதுக்கு வார்த்தை வச்சிருக்கிறோம்? ஆண்களை குறிப்பதற்கு வார்த்தை வச்சிருக்கிறோம். அவன் இவன் வந்தான் போனான் என்று அவன் இவன்கிறதெல்லாம் யாரை குறிக்கும்? ஆம்பளையை குறிக்கிறதுக்கு நம்ம வார்த்தை வச்சிருக்கிறோம். அதே மாதிரி பொம்பளையை குறிக்கிறதுக்கு வார்த்தை வச்சிருக்கிறோம். அவள் இவள் வந்தால் போனால் என்று சொல்லி அந்த இல் விகுதியை போட்டு அதை வந்து பெண்பாளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரி, இந்த ரெண்டும் இல்லாம அந்த அகரிணை பொருட்கள் இருக்குல்ல, மனிதன் இல்லாதவை, அவற்றை பயன்படுத்துவதற்கு அதுக்கு நம்ம வார்த்தை வச்சிருக்கிறோம். கழுதை வந்ததுன்னு சொல்லுவோம், அதுன்றோம். அந்த அதுங்கிற அந்த விகுதியை போட்டு ஆடு போனது, கழுதை வந்தது, நாய் செத்தது, அந்த அதுங்கிறது சேர்த்துக்கிறோம். போனது வந்ததுன்னு சொல்லி இது வந்து மிருகத்துக்கு, மனிதனை தவிர எல்லாத்துக்கும், மரத்துக்கு உள்பட மரம் விழுந்ததுன்னு சொல்லி செய்வோம். மரம் விழுந்தான்னு சொல்ல மாட்டோம், கழுதை செத்தான்னு சொல்ல மாட்டோம். ஆம்பளை கழுதையா இருந்தா கூட கழுதை செத்ததுதான். அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த 3ல 1 தான் இப்ப கடவுளுக்கும் சொல்லி ஆக வேண்டி இருக்குது. நம்ம பாஷையில 3 தான் இருக்குது. ஒன்னு மனிதனை தவிர மற்றவற்றை குறிப்பதற்கு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கிறோம். மனிதர்கள்ல பெண்களுக்கு யூஸ் பண்றதுக்கு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கிறோம். மனிதர்கள்ல ஆண்களுக்கு யூஸ் பண்றதுக்கு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆணை இல்லாம பெண்ணை இல்லாம சூப்பர் பவரா இருக்கிறவனுக்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு வார்த்தை நம்ம மொழியில இல்ல, தமிழ் மொழியில இல்ல. இருக்கிறதுல தான் சொல்லணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். அப்படி தள்ளப்படும் பொழுது எதை தேர்ந்தெடுப்பது? கடவுள் சொன்னது, ஏண்டா சொன்னது ஆடு மாடா? கடவுளுக்கு போய் சொன்னதுன்றோம்னா ஆடு மாடான்னு கேட்டுருவாங்க. அதை யூஸ் பண்ண முடியல. இந்த 2ல 1 தான் யூஸ் பண்ணணும். இந்த 2ல 1 கடவுள் சொன்னால் என்று சொல்லணும், சொன்னான் என்று சொல்லணும். 2ல 1 தான் யூஸ் பண்ணணும். 2ல எதை சொன்னாலும் அடுத்த கேள்வி வரும். சொன்னால் என்று பொம்பளையா சொன்னா அப்ப பொம்பளையான்னு கேட்பீங்க, சொன்னான் என்று அதை சொன்னா ஆம்பளையான்னு கேட்பீங்க. இந்த 2 இல்லாம இன்னொரு வார்த்தையை தாங்க அதை சொல்லிடுவோம். எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிக்க தமிழ் மொழியில நம்ம பாஷையில இல்லாதனால ஏதாவது ஒண்ணுதான் சொல்ல முடியும்னு சொல்லி அன்றைக்கு எழுதுறவன் போனவன்லாம் தமிழ்ல புலவன்லாம் ஆம்பளையா இருந்ததுனால கடவுளை வந்து இன்ன போட்டு சொன்னான். எல்லாரும் இன்ன போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சொல்லிக்கிட்டு சேர்த்து சொல்லிக்கிறோம். இன்னும் போட்டதுனால ஆம்பளை இல்ல, சேர்த்து சொல்லிக்கிறோம். இன்னுண்டு போட்டதுனால ஆம்பளை நினைச்சுக்கிறாதீங்க. அவன் ஆம்பளை இல்ல, பொம்பளை இல்ல, மனைவி இல்ல, மக்கள் இல்ல, புருஷன் இல்ல, எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிக்கிறோம். அதனால இந்த இன் என்பது நம்முடைய மொழியில அப்படி இல்லாதனால் ஏற்பட்ட நிர்பந்தத்தினால் சொல்லப்படுதே தவிர கடவுள் ஆண் என்பதற்காக சொல்லப்படவில்லை. அதுக்கு வார்த்தை இருந்தால் அதை தான் சொல்ல வேண்டும். கடவுளுக்கு வார்த்தை இல்லை. இது பாயிண்ட். இன்னொரு கேள்வி கேட்டார, என்ன செய்யறது? 2 கொடுக்க கூடாது ஒரு ஆளுக்கு. அது வேற ஆளு கேட்க சொல்லுங்க. அதே கேள்வி வேற ஆளு கேட்க சொல்லி கொடுங்க. ஒரு கேள்வி ஒரு ஆளுக்கு சொல்லிட்டு இல்லம்மா, என்ன தம்பி அவரே அதை கேட்க சொல்லுங்க. ஒரு
ஒரு குழந்தை வந்து என்ன உங்க பேர் என்னமா? இங்க மேல மேல கொண்டாங்களே. ஜியாவுல்லா. ஹாலித் ஜியாவுல்லான்னு ஒரு குழந்தை இங்க வந்திருக்குது. அந்த மேடைக்கு போ தம்பி, காட்டும். அந்த கேமரால காட்டுப்பா அந்த பையன். நீங்க இப்படி கொஞ்சம் முன்னாடி வந்துறீங்களா? அந்த கொஞ்சம் வழி விட்டு தம்பியை பாத்துக்கிறங்க. இந்த பையனுக்கு சொந்தக்காரங்க யார் உரியவரை கூட்டிட்டு போங்க. இப்ப வந்துருவாங்க. டிவில காட்டியாச்சு, வந்துருவாங்க. சரி. என் பேர் காஞ்சனா, நான் செட்டிவாசல் இருக்கிறேன். என் பேர் காஞ்சனா, நான் செட்டிவாசல் இருக்கிறேன். நான் ஒரு இஸ்லாத்து ஒருத்தரை விரும்பி கல்யாணம் முடிச்சிட்டேன். எனக்கு கல்யாணம் 7 வருஷம் ஆச்சு. ஆனா இன்ன வரைக்கும் அவர் உங்களோட மதத்துல என்னை சேர்த்துல. பிள்ளைங்க 2 இருக்கு. அதே பிள்ளைகளை மட்டும் அவங்க மதத்துல சேர்த்திட்டாரு, என்னையும் சேர்த்த மாட்டேங்கிறாரு. ஏன்னு கேட்டா சேர்த்துறேன்னு சொல்றாரு தவிர சேர்த்துல. எனக்கு பிள்ளைங்க 2 இருக்கு. நாளைக்கு இஸ்லாத்து மூலியமா வளர்த்தணும் எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆசை. அந்த பிள்ளைங்க இஸ்லாத்து மூலியமா வளர்த்து அந்த பிள்ளைங்க இஸ்லாத்து இதுக்கே நான் இது பண்ணணும். நானும் இஸ்லாத்துல சேர்ந்தாதான் அந்த பிள்ளைக்கு ஒரு இது செஞ்சு கொடுக்க முடியும். ஏன்னா நான் இந்த இருக்கிறேன், எனக்கு எதுவும் தெரியாது இஸ்லாத்தை பத்தி. நான் இஸ்லாத்தை சேர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது இப்படி தொழுவணும் அப்படி நடக்கணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கொள்ள அவரை நிறைய தரக்க கேட்டிருக்கேன். ஆனா அவர் சொல்றாரு, நீ இப்படி இரு, கொஞ்ச நாளைக்கு இப்படி இருக்கிறாரு. எனக்கு இப்படி இருக்க விருப்பம் இல்ல. எனக்கு கல்யாணம் 7 வருஷம் ஆச்சு. ஆனா அவர் சொல்றாரு, நீ இப்படியே இருந்துக்கண்டாரு. எனக்கு அப்படி இருக்க விருப்பம் இல்ல. அவர் இங்க வர்றாரோ வழியா எனக்கு ஊருக்கு போய்க்கிறாரு. அதனால நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். நீங்க இஸ்லாத்துல இந்து மாறணும் ஒரு சட்டம் இல்ல, சேர்த்துலாம். ஆனா அவர் அந்த மனசாட்சி எடுக்கிறது இல்ல. 7 வருஷம் ஆச்சு, சேர்த்துலாங்க ஒரு அக்கறையும் கிடையாது. பிள்ளைகளை மட்டும் சேர்த்திட்டாரு. பிள்ளை பேர் ஆயிஷா பேகன் வச்சுக்கிறாரு, பையன் பேர் அப்துல் ஹக்கீம் வச்சுக்கிறாரு. ஏன்னா நீ இப்படியே இருந்துக்கோங்கிறாரு. எனக்கு இப்படி இருக்கு விருப்பம் இல்ல. நாளைக்கு அந்த பிள்ளை எதிர்காலம் நல்லா இருக்கணும், அந்த பிள்ளைகளை நல்லாவே சேர்த்துக்கணும். அதனால எதிர்காலத்து வர தனிப்பட்ட பிரச்சனை சொன்னாங்க. இது என்னோட பிரச்சனை. நான் இஸ்லாத்துல சேர்ந்து கடைசி வரைக்கும் உயிருக்கு வரைக்கும் இஸ்லாத் மூலியமே மௌத்தாண்டு ஒரு ஆசை. ஆனா என் பிள்ளைகளை அதே மாதிரி வளர்த்தணும். இதுக்கு நீங்க தான் கேள்வி சொல்லணும். அவன் இன்னைக்கு சொல்றது நாளைக்கு எங்காவது அவர் கேட்டாலும் அவருக்கு ஒரு அக்கறை வரும், வெறி வரும். நம்மளை ஒரு இந்து பிள்ளை கல்யாணம் முடிச்சிருக்குது, போய் சபையிலேயே சொல்லி இருக்குது. ஆனா அந்த பிள்ளைய நம்ம முஸ்லீம்ல சேர்த்துன்னு ஒரு வெறி உடனே நீ கூட்டிட்டு போய் தர்காக்கு சேர்த்தணும். இது கண்டுபிடிக்க முடியாம இல்ல, போய் சீக்கிரம் பழகிக்கலாம். ஆனா அவர் நினைக்கிற இது உனக்கு பழக முடியாது, தப்பான இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இத முயற்சி பண்ணா முடியும். என்னால இஸ்லாத்துல சேர்ந்து அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க முடியும். இஸ்லாத் மாதிரி நான் இருக்கும்னு ஆசைப்படுறேன். இல்ல என்ன மேரேஜ் கரெக்டா ரெக்கார்ட் பண்ணிட்டாரா? சட்டபூர்வமான மேரேஜ் ஆகியிருக்காரா? ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு கோயில வச்சு. உங்களுக்கு ரெக்கார்டு இருக்கா? பள்ளிவாசல் இல்ல, எங்க மதப்படிதான் கல்யாணம் முடிச்சாரு. சட்டப்படி ரெக்கார்டு ஏதாவது இருக்கா? இருக்கு, எல்லாம் இருக்கு. என்னடா அதுல ஏமாந்துட கூடாது, கவனமா இருந்துக்கணும். அதெல்லாம் வேகமா வாங்கி வச்சிருக்கேன். நான் இஸ்லாத்தை மட்டும் தான் சேர்த்த மாட்டேங்கிறார். சரி சரி. அதாவது இஸ்லாத்துல யாரும் யாரையும் சேர்க்கறதுக்கு இது யாருக்கு உடமையான பொருள் கிடையாது. இப்ப நானோ அவரோ ஒரு புருஷனோ யாருமே சேர்க்க முடியாது. யாருக்கெல்லாம் விரும்புதோ அவர்களெல்லாம் அவர்களாவே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இஸ்லாத்துல சேருவதற்கு சடங்கோ சேர்க்கிறதுக்கு ஒரு சபையோ அதுக்கு ஒரு உலகளாவிய ஒரு தலைமையோ அதெல்லாம் கிடையாது. இந்த கொள்கை நல்ல கொள்கைன்னு தெரியுதா? யாரெல்லாம் அதை மனசுல ஏற்றுக்கொள்கிறாரோ அவரெல்லாம் அவரா முஸ்லீம் ஆகிக்கிறார். அவ்வளவுதானே தவிர இஸ்லாத்துல சேர்க்கிறதுக்கு எந்த விதமான சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் கிடையாது. அவ்வளவுதான் அதுக்கு சொல்ல வேண்டியது. அவரையும் உங்களை சேர்க்க நீங்களா விரும்பி ஏற்றுக்கொண்டு போயிடலாமே. இது யாரையும் சேர்க்க வேண்டிய தேவையே கிடையாது. உங்களுக்கு விருப்பம்னு தெரிஞ்சா இது நல்ல கொள்கையா இருக்குதுன்னு சொல்லி நீங்களா தொழலாம், நீங்க நோன்பு வைக்கலாம், நீங்கள் இஸ்லாமிய பண்பாடு பழக்க வழக்கங்களை வாழ்க்கையில கடைபிடிக்கலாம். அது ஈஸியா சென்று போயிடலாம். வணக்கம் சார், என் பேர் வனிதாங்க. முஸ்லிம் பெண்களுடைய சார்பா நான் ஒரு கொஸ்டின் கேட்க விரும்புறேங்க. இப்போ சொல்லுங்க. ஜென்ஸ் எப்ப வேணா மேரேஜ் பண்ணிக்கலாங்கிறாங்க. ஆனா லேடிஸ் அப்படி இல்ல, அவங்க முறைப்படி தலாக்குன்னு ஒரு முறை இருக்குங்களாமா, அது பண்ண பிறகுதான் அவங்க மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதனால இந்த பெண்களுக்கு ஒரு ஈக்குவல் கொடுத்திருக்கீங்களா? இல்ல பெண்கள் மறுமணம் செய்யறதா? மறுமணம் செய்யறது கேக்குறீங்களோ? ஆமா. இல்ல சார், செகண்ட் மேரேஜ்க்கா? ஜென்ஸ் எப்ப வேணா மேரேஜ் பண்ணிக்கிறாங்களா அவங்க விருப்பப்பட்ட போது, அது அனுமதி வாங்குறது இல்ல அவங்க. ஆனா லேடிஸ் அப்படி இல்லைங்களாமா, கட்டாயம் அவங்க தலாக்குங்கிறது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க மேரேஜ் பண்ணணும். இன்னொரு மேரேஜ் பண்றதுக்கு? ஆமாங்க. அவங்க கேக்குறது நல்லா. ஜென்ஸ் அவன் எத்தனை வேணாலும் பண்ணிக்கிறானே, 4ன்னா என்கிட்ட கேட்டா பண்றான் பண்ணிக்கிறானே, நாங்க ஏன் பண்ணக்கூடாது? அதான் அவ்வளவுதான். இல்ல நல்ல கேள்விதான், கேள்வி சூப்பர் கேள்வி. பெண்கள் கோஷான்னு சொல்லி உள்ள வச்சிடுறீங்க, அவங்கள வெளியிலேயே அனுப்புறது இல்ல. இப்ப எவ்வளவோ சொசைட்டிக்கு பெண்கள் நல்லா முன்னேறணும்னு ஒரு இது இருக்குல்லங்க, அதனால இந்த ஒரு கொஸ்டின் கேக்குறேங்க. இன்னும் ஒரு சந்தேகம் சார். சந்தேகம் இப்ப ஹஜ் பயணம் போறீங்கல்ல, ஹஜ் பயணம் போறீங்க,
அங்க வந்து ஒரு எல்லை, குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறம் வந்து பாகிஸ்தானுடைய எல்லை இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கிருந்து இங்க ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனாலும் அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் வந்து இங்க ஹெல்ப் பண்றது இல்லையாமா. அவங்க மட்டும்தான் முஸ்லீம், நாங்க பாரம்பரிய முஸ்லீம், பாகிஸ்தான் அப்படி சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் வந்து இடையில வந்த முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைங்களா? இது பாகிஸ்தான்ல சொல்றாங்களாமா? பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க மட்டும்தான் நாங்க பாரம்பரியமா வர முஸ்லிம்ஸ், இவங்க வந்து இடையில வர முஸ்லிம்ஸ். இங்க வந்து ஹஜ் பயணத்துல ஏதோ அப்படி இல்லைங்க. இப்ப எவ்வளவு பேர் போயிருக்காங்க? 90 லட்சம் பேர் போயிருக்காங்க. அங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனாலும் அவங்க வந்து ஹெல்ப் பண்றது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது சந்தேகம் மட்டும்தான். இல்ல சரி, அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இப்ப மேரேஜ் பண்றாங்க இல்லையா, ஒரு ஆண் வந்து ஒரு மனைவியோட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னொரு மேரேஜ் பண்ணும் பொழுது மனைவிட்ட கேட்கறது இல்ல, அவனா பண்ணிட்டு போயிடுறான். ஒரு மனைவி அதே மாதிரி இன்னொரு மேரேஜ் பண்ண விரும்புறான்னு வைங்க, இந்த புருஷன் இருக்கும் பொழுது அதுக்கு அனுமதிக்கிறது இல்ல. அது விவாகரத்து பண்ணிட்டு இந்த புருஷனுடைய உறவை ரத்து பண்ணிட்டு தான் அது வந்து அவ இன்னொரு கல்யாணம் பண்ண முடியுங்கிறீங்க. இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கறத கேட்கிறாங்க. இதுல 2-3 விஷயம் அதுல அடங்கியிருக்குதுங்க. முதலாவது, ஒரு பெண்ணு ஒரு கணவனுக்கு வாழ்க்கைப்பட்டு மனைவியா இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொருவனையும் அவ அதே நேரத்தில் திருமணம் செய்யறாள்னு சொன்னா 2 பேரோட குடும்பம் நடத்துறான். 2 பேரோட குடும்பம் நடத்தி ஒரு புள்ளைய பெற்றெடுக்கிறான். அந்த புள்ளைக்கு தகப்பன் யாரு, தகப்பன் யாருங்கிற கேள்வி எதுக்குன்னு கேட்டா, அப்பதான் அவன் கவனிப்பான். அந்த பிள்ளைய வளர்க்கணும், அதுக்கு சொத்துரிமை கொடுக்கணும், அதுக்குரிய சமூக அந்தஸ்தை வாங்கி கொடுக்கணும், அதனுடைய நல்லது கெட்டதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளணும். அப்ப என்ன செய்வான்? 2 பேர்கிட்ட ஒரு பெண்ணு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் குழந்தை பெற்றெடுத்து விட்டால் 2 பேருமே என்னுடையதுன்னு உரிமை கொண்டாடுவான். சண்டை வரும். 2 பேருமே என்னுடையது இல்லைம்பா, சந்தில நிற்கும். அதாவது 2 பேருமே என் பிள்ளை இல்லைன்னு சொன்னா அந்த குழந்தை சந்தில நிற்கும். அதுக்கு சொத்து இந்த புருஷனுடைய சொத்துல பங்கு உண்டா இல்லையா? தகப்பன் சொத்துல மகனுக்கு பங்கு உண்டுங்க. இந்த பொம்பளை பெத்த பிள்ளைக்கு பங்கு கொடுக்கணும். எவன் வீட்டு சொத்துல பங்கு வாங்கி கொடுக்கிறது? ஒரு ஆம்புல 100 பொம்பளைகிட்ட குடும்பம் நடத்துறான். உதாரணத்துக்கு தான், சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். 100 பேரு புள்ள பெத்தாலும் 100 பிள்ளைக்கு அப்பா யாருன்னு தெரியும், அம்மா யாருன்னு தெரியும். தெரியுமில்ல? 100 பேருக்கு இவன் அப்பான்னு தெரியும். 100 பேரை பெத்த அம்மா கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. அப்ப எதுக்கு இந்த டிஃபரெண்ட் செய்யப்பட்டிருக்குன்னா, ஒரு பெண்ணு வந்து கருவை சுமக்கக்கூடிய நிலையில் இயற்கையாக அமைக்கப்பட்டிருக்கிறார். அப்படி அமைக்கப்பட்டு அதை மறுக்க இயலாது. இது வந்து இது இயற்கையை உண்டு. நீங்க என்னத்தான் நம்ம பேசினா கூட அப்படிதான் படைப்பு இருக்கிறது. அந்த படைப்பு அமைப்பையே மாற்றி அமைக்காத வரைக்கும் அதான் யதார்த்தம். அதை கடவுளா தான் மாற்றணும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் 2 பேருக்கு ஒரு நேரத்தில் வாழ்க்கைப்பட்டால் அதுல அந்த யாருக்கு பிறந்த குழந்தைங்கிற சிக்கல் உண்டாகும். 1. 2வது வந்து இந்த தாம்பத்திய வாழ்க்கை இருக்குல்ல, இதை கொஞ்சம் விகாரமா நீங்க எடுத்துக்க கூடாது. செக்ஸ் வாழ்க்கையை வந்து எப்போதுமே தீர்மானிக்கிறவன் ஆம்பளையா தான் இருக்கிறான், பொம்பளையா தீர்மானிக்க முடியாது. பொம்பளை விரும்பும் பொழுதெல்லாம் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாது. இவனுக்கு அதுக்கு உரிய மூடு வந்து இவன் விரும்பி இவன் ஆசைப்பட்டால் தான் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியுமே தவிர பெண் ஆசைப்படும் பொழுதெல்லாம் அது சாத்தியமே ஆகாது. ஏன்னு கேட்டா அந்த மாதிரி தான் கடவுள் வந்து படைச்சிருக்கிறார். அது வந்து ரொம்ப விழாவறியான விவரி சொல்ல தேவையில்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் வந்து இந்த தாம்பத்திய வாழ்க்கையில 2 பேரும் வந்து அதை விரும்பிட்டான்னு சொன்னா ஒரே நேரத்தில் இந்த பெண்ணு என்ன செய்வான்? 2 பேருக்கு மனைவியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு அப்ப என்ன நடக்கும்? 2 பேரும் தாம்பத்திய வாழ்க்கை நடத்த விரும்புறான்னு சொன்னா பிரச்சனை ஆகுமா இல்லையா? அதெல்லாம் கருத்துல கொண்டுதான் பெண்கள் வந்து ஒரு டயத்துல ஒண்ணுதான் பண்ணிக்கொள்ள முடியும். இயற்கை அப்படிதான் அமைஞ்சிருக்கு. பிடிக்கல, இந்த புருஷன் பிடிக்கலையா, விவாகரத்தை லேசாக்கி வச்சிருக்கு இஸ்லாம். பிடிக்கல, எத்தனையோ காரணத்துக்கு பிடிக்கல, ஆள் சரியில்லை, குணம் சரியில்லை, ஒழுக்கம் சரியில்லை, ஆண்மை இல்லை, எய்ட்ஸ் நோய் இருக்குது, வேற மாதிரி இது இருக்குதுன்னா ஈஸியா ரத்து பண்ணிட்டு போயிடலாம். திருமணத்தை ரத்து பண்ணிட்டு அவர்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணைவனை தேர்ந்தெடுத்துட்டு போறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது. ஆம்பளையில அந்த மாதிரி அம்சம் கிடையாதுங்கிறதுனால இந்த வித்தியாசத்தை வச்சிருக்குது. ஆனா வேற ஒரு சந்தேகம் வரலாம், ஆம்பளைக்கும் கொடுக்காம பொம்பளைக்கும் கொடுக்காம இருந்துடலாமே, அப்படி வரலாம். பொம்பளைக்கும் ஒண்ணு வச்ச மாதிரி ஆம்பளையும் ஒண்ணு தாண்டா, இன்னொருத்தைய நாடவே கூடாதுன்னு சொன்னா அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னா அப்படி நடந்து கொள்வார்களேயானால் அது நல்லா தான் இருக்கும். அப்படி நடந்து கொள்கிறார்களா? கல்யாணம் பண்ணாதானே வப்பாட்டி வச்சுக்கிறாங்களா? கல்யாணம் பண்ணாதன்னா நாடாம இருக்கிறானா? கல்யாணம் பண்ணாதன்னு நீங்க உத்தரவு போட்டீங்கன்னா அதை எவனாலையும் தடுக்க முடியாது. கல்யாணம் தானே பண்ணக்கூடாது,
நான் வேற மாதிரி வச்சிருப்பேன் பெண்ணு பண்ணுவேங்கிறான். அந்த மாதிரி பண்றவன் முறைப்படி அங்கீகாரத்தை குர்ஆன் இஸ்லாம் சொல்லுது. அதான் விஷயம். இப்ப நான் ஒரு அரசியலுக்காக நான் சொல்லல, நம்ம மத்தியில் இன்னைக்கு வைத்தான ஒரு அமைச்சர் இருக்காரு, ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்காரு. அவர் முஸ்லிம் இல்ல. அவருக்கு எத்தனை மனைவி? எத்தனை மனைவிங்க? 3 மனைவி. யாருக்கு? ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு 3 மனைவி. அவர் கல்யாணம் பண்ணி இந்த சட்டம் ஏன் அவரை மந்திரியாக்க தடுக்கல, எம்பி ஆவறது ஏன் தடுக்கல? முஸ்லீம் கூட தான் இருக்குங்கிற சும்மா சொல்றாங்க. எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சட்டம். என்ன சட்டம்? அதாவது ஒரே ஐயரை வச்சு அருந்ததி பார்த்து சப்தபதிங்கிற சடங்கை சேர்த்து ஒரு கல்யாணம் பண்ணலாம். எதே சடங்கு விட்டுப்பட்டு ஒரு 4 பண்ணிக்கலாம். அப்படித்தான் சட்டங்கள் இருக்குது. நான் கேட்கிறேன், இது கண்டிப்பா நீங்க அரசியல் எடுத்துக்கிறீங்க. ஆனா தயவு செய்து எடுத்துக்கிற அரசியலுக்காக சொல்லல. நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் கருணாநிதி இருக்காரு. இல்ல வேற அரசியல் எடுக்க கூடாது, நமக்கு அது தேவையில்லை. பாயிண்ட் வழங்குறதுக்கு உள்ளது. அவருக்கு 2 மனைவி போயிருக்காங்களா இல்லையா? ஸ்டில் இப்ப 2 மனைவி இருக்காங்க. ஒரு தடவை ராஜாத்தி அம்மாவை கூட்டிட்டு வர்றாரு, ஒரு தடவை தயாள் அம்மா. ஒரே நேரத்தில் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இந்த நாட்டில் முஸ்லீம் மட்டும்தான் வேற கல்யாணம் பண்ணக்கூடாது, முஸ்லீம் அல்லாதவர்கள் பண்ணினார்களே ஆனால் அவர்கள் பயங்கரமான பாதிப்பு அடைவார்கள்னா அவர் எம்எல்ஏவா எப்படி ஆக முடிஞ்சு? அவர் எப்படி சிஎம்மா இருக்க முடிஞ்சு? பல முறை எப்படி இருக்க முடிஞ்சு? எல்லாருக்கும் தான் இருக்குது. அதை வேற மாதிரி சித்தரிக்கிறாங்க. நம்ம முஸ்லீம் தான் அப்படி பண்ற மாதிரி அப்படி சித்தரிக்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தி வாழ்க்கை நடத்து முடியல, விபச்சாரம் பண்ணிடுவ, வழி தவறி போயிருவேன்னா சின்ன வீடாக்காத, அவளை மனைவிங்கிற அதே மாதிரி சுதந்திரக்கூடியவளை ஓபன் டிக்ளேர் பண்ணி மனைவின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிறக்கிற பிள்ளைக்கும் பிள்ளைங்கிற வாரிசு உரிமையை கொடுத்து அந்த பிள்ளையும் கௌரவமா நிக்கிற மாதிரி நடத்தி. பப்பாட்டி வச்சுக்கிறாத. பப்பாட்டி வைக்கிறதுங்க நாளைக்கு போறவனை பிடிச்சி, அல்ல பஸ் ஸ்டாண்ட் சுத்திக்கிட்டு திரியறவனை பிடிச்சி, ஏன்டா ஒரு நாளைக்கு ஒன்று பாக்குற, வேற மாதிரி உனக்கு மனைவி வேற நாட்டம் இருக்குதா, வேற தப்பா போன நினைக்கிறியா? உங்க கல்யாணத்தை பட்டு சட்டப்பூர்வமா இரு, மனசுக்கு நிம்மதி. அவள்கிட்ட இருந்து நோயை வாங்கிட்டு வந்து மொண்டாட்டி கொடுக்கறதுக்கா? சட்டப்படி இதுல என்ன செய்வான் தெரியுமா? கண்ட நோய் பிடிச்ச பொம்பளைகிட்ட போவான், எய்ட்ஸ் நோயாளிகள்கிட்ட. அந்த எய்ட்ஸ் வாங்கிட்டு வருவான். இவ பத்தினியா பெண்ணா இருக்கிற வீட்டுல அவளுக்கு கொடுத்து விட்டுருவான். எத்தனை குடும்ப பெண்கள் எய்ட்ஸ் நோயாளி இருக்காங்க தெரியுமா? அது யார் மூலமா வந்து இவளா தேர்ந்தெடுத்துக்கொண்டா இந்த புருஷன் கொண்டாந்து விட்டு. அப்ப ஏன் அப்படி செய்யறவர்கள் என்ன பண்ணணும்? விபச்சாரத்தையும் தடுக்கட்டு பார்ப்போம். எவனாச்சும் விபச்சாரம் பண்ணுனா அவனை உதப்பேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து தடுக்கட்டும், அதுக்கு நியாயமா இருக்கும். தடுக்க சொல்லுங்க பார்ப்போம். உலகத்துல எந்த நாட்டிலேயும் விபச்சாரம் தடுக்கப்பட்டிருக்கா? எந்த ஆம்பளையோட எந்த பொம்பளையும் போகலாம். நம்ம நாட்டிலையும் விபச்சாரம் தடை கிடையாது. எதுக்கு தடை? விபச்சாரத்தை தொழிலா நடத்த தான் தடை. நாங்க விரும்பி போய்கிட்டோம்னா தடை இல்லை. எதுக்கு எப்ப தடை? காசு. அதுக்கு தான் போலீஸ்காரங்க அந்த கேஸ் பிடிக்கும் பொழுது அழகா அந்த கேஸ் எழுதுவாங்க. எப்படி எழுதுவாங்க? நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த 2 பெண்களும் நின்று கொண்டு போற ஆட்களை வார ஆட்களை வா என்று கூப்பிட்டார்கள், நாங்கள் பாய்ந்து பிடித்துக் கொண்டோம் எழுதுவார்கள். ஆனால் லாட்ஜிலாம் போய் பிடிச்சிருப்பாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல பிடிச்சிருக்க மாட்டாங்க. தொழிலா செஞ்சாங்கன்னு காட்டினாதான் கேஸ் நிற்கும். சும்மா விசாரம் பண்ணாங்கன்னு கேஸ் நிக்காது. வீட்டுல கையை மையமா மாட்டினா கேஸ் நிக்காது. நம்ம நாட்டில் குற்றம் கிடையாது. விபச்சாரத்தை தொழிலா நடத்தக்கூடாது. தொழில் மாதிரி கேஸ் போட்டு ஆம்பளை விட்டுட்டு பொம்பளை மட்டும் சேர்ப்பாங்க. அதுக்குதான் விபச்சார கேஸ்ல ஒரு ஆம்பளைக்கு தண்டனை கிடையாது. நம்ம நாட்டில் யாருக்கு தண்டனை? பொம்பளை மட்டும் தான் வந்து நிப்பாட்டுவான். ஆம்பளை யாரு? அவன் குற்றவாளி இல்ல, தொழிலா நடத்தினால இவதான் குற்றவாளியா. அதை இஸ்லாம் மறுக்குது. இது என்னடா இது? இந்த மாதிரி செய்யலாமா? முறையா கல்யாணம் பண்ணி சட்டப்பூர்வ உரிமை கொடுங்களேன். ஏன் தப்பு? கல்யாணம் ஒருத்தியோட வாழ்றதா வாழுங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லது, நான் வாழ்ந்துட்டு போங்க. முடியல, தப்பு தான் செய்வேன், விபச்சாரத்துக்கு போயிருவேன், வழி தவறி போயிருவேன், அப்படி செய்யறாத, யாரை ஏமாத்திராத, ஓபன் டிக்ளேர் பண்ணி முறையா செய் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் அது செய்யப்படுது. இது சம்பந்தமா பலதார மனம்ங்கிற ஒரு சம்பந்தத்துக்கு புத்தகம் கொடுத்தாங்களா? யாரு கேட்டதவங்க? பெண்கள் சம்பந்தமா கேட்ட எல்லாத்துக்கும் விளக்கம் தரக்கூடிய புத்தகம் உங்களுக்கு கொண்டு தர்றேன். அவர் ஒண்ணு கேட்டாரு, நல்ல கேள்வி முடிஞ்சிச்சு. அவ்வளவுதானே? சரி, டைம் ஆச்சுங்க. கொடுங்க 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 கொடுங்க. ஆனா 2 அனுமதி வாங்கினா 2 யாவும் வச்சுக்கிறேங்க மக்கள்கிட்ட. நான் இப்ப எவ்வளவு நேரம் பலதார மனம் பாவமா பரிகாரம். என்னுடைய பெயர் தானா மகாராஜன், திருப்பூர். அதாவது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன் மதுரையில. அந்த திருமண மண்டபத்தில் அந்த ஸ்டேஜில் இறைவனால் கொடுக்கப்பட்டதை எந்த மனிதராலும் மறுக்க முடியாது, இறைவனால் மறுக்கப்பட்டதை எந்த மனிதராலும் கொடுக்க முடியாது என்று கீழே குரான் போட்டிருந்தது. எனக்கு அதுக்குள்ள அவ்வளவாக உள்ள நான் படிக்கல, குரான் பற்றி அவ்வளவு தெரியாது. இருந்தாலும் அது என்னுடைய மனதில் ரொம்ப தாக்கம் ஏற்படுத்தியது.
அது என்ன நினைச்சு அந்த இதுல வந்து சொன்னாங்க. இந்த திருமண மண்டபத்தில் எழுதி போட்ட சும்மா எல்லாரும் எழுதி போடுற மாதிரி எழுதுறாங்களா, திருமண மண்டபத்துக்காரர் என்ன நினைச்சு எழுதி போட்டாரு, இல்லாட்டா குர்ஆன்ல உண்மையான இது எந்த சூழல்ல சொல்லப்பட்டது என்பதை சொன்னா நன்றா இருக்கும். நன்றி, வணக்கம். அதாவது இது வந்து திருமணத்துக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. பொதுவாக நபிகள் நாயகம் அவர்களுடைய அறிவுரையில உள்ளது இது. இந்த வாசகம் அப்படியே குர்ஆன்ல இல்ல. நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகள்ல இது இடம்பெற்றிருக்கு. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் வந்து உனக்கு ஒன்றை தர நினைத்து விட்டால் உலகமெல்லாம் சேர்ந்து அதை தடுக்க நினைத்தாலும் அதை தடுத்து விட முடியாது. இறைவன் தரக்கூடாது என்று தீர்மானித்து விட்டால் உலகமெல்லாம் சேர்ந்து தர முயன்றாலும் அதை உனக்கு தந்துவிட முடியாது அப்படின்னு சொல்லி இறைவனுடைய வல்லமையை காட்டுவதற்காக வேண்டி உள்ள ஒரு பொன்மொழி. அது திருமணத்திலேயே எழுதினாங்கன்னு எனக்கு விளங்கல. திருமணம் எல்லா இடத்துலையும் அதை இறைவன் நினைவு கூறுறதுக்காக எழுதியிருக்கலாம். திருமணத்தில் எழுதணுங்கிற ஒரு சட்டம் ஒன்றும் கிடையாது. அவ்வளவுதான். அனுமதி கேட்டுக்கிறங்க. 8 நிமிஷம் கூட போயிருக்கு. இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த தங்களுக்கும் இஸ்லாமிய சகோதர நல்லிணக்க குழு அன்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் ஆர் புருஷோத்தமன். பட்டதாரி ஆசிரியராக கேஎஸ்சி அரசு மேல்நிலைப்பள்ளியில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். அதாவது நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு சிறந்த தீர்க்கதரிசி என்பதை அவருடைய ஒரு சொல் என்னவென்றால், காலில் செருப்பணியாதவன் சொல்லும் சாட்சியங்களை ஏற்காதே என்கிறார். இதில் அறிவியல் தாக்கம் உள்ளது. என்ன அறிவியல் தாக்கம் என்றால், வெற்றுக்காலுடையனை கிருமிகள் வைரஸ் போன்றவை தாக்குவதால் உடல்நலம் பாதித்து மனநலம் பாதிப்பதால் சாட்சியங்கள் நம்பகத்தன்மை மாறுபடுகிறது. இது ஒரு அருமையான அறிவியல் கருத்து. இதை ஏன் உலகம் பூராவும் சட்டமாக்கக்கூடாது? இது போன்ற பகுத்தறிவுடன் கூடிய அறிவியல் கருத்துகள் வேறு ஏதேனும் உண்டா என்பதை தாங்கள் எனக்கு அறிவிக்கிறீர்கள். இரண்டாவது கேள்வி, சிறிய கேள்வி. மனதை ஒருமைப்படுத்த தியானம், யோகா போன்ற மற்ற மதங்களில் காணப்படுகிறது. தங்கள் மார்க்கத்தில் இது உண்டா என்று. தியானம், மனதை தியானம், யோகா தங்கள் மார்க்கத்தில் உண்டா என்று கேட்கிறேன். நன்றி, வணக்கம். ரெண்டாவது கேள்வியா எடுத்துக்கிறோம். முதல் உள்ளது வந்து அவரா விளக்கம் சொல்லிட்டாரு. அதனால ரெண்டாவது உள்ளது எடுத்துக்கிறோம். தியானம்ங்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்டா? தியானம் பண்றாங்க இல்லையா, அது இஸ்லாத்துல உண்டான்னு கேட்கிறாங்க. தியானம் சொன்னா உண்டு. என்ன தியானம் கேட்டா, கடவுளை எல்லா நேரத்திலையும் ஒரு மனிதன் நினைத்தவனாகவே இருத்தல், அதுதான் தியானம். இப்ப வந்து நான் வியாபாரம் பண்றேன், கடவுளுக்கு பயந்து நேர்மையா நடந்தேன்னு வைங்க, நான் கடவுளை வியாபாரத்திலே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தியானம்னா ஜெபமாலை உருட்டிக்கிட்டே வந்துகிட்டு உலகத்து கணக்கெல்லாம் போடுறதுக்கு பேர் தியானம் கிடையாது. தியானம்னு சொன்னா உன்னுடைய கொடுக்கல், உன்னுடைய வாங்கல், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய நடத்தை, உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய போக்கு எல்லாமே கடவுளுக்கு பயந்து நேர்மையா இருக்குமையானால் அதுதான் சிறந்த தியானம் என்று இஸ்லாம் சொல்லித் தருது. இது போக தொழுகையை நிறைவேற்றிய பிறகு சின்ன வார்த்தைகளை சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, இறைவன் பெரியவன், எல்லா புகழும் இறைவனுக்கே, இறைவன் தூய்மையானவன், இந்த கருத்துப்பட உள்ள இந்த சொற்களை 33 தடவை சொல்லணும். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை? ஒரு தொழுகைக்கு 33 தடவை சொல்லணும். இவ்வளவுதான் தியானம். அதே கதியா உட்கார்ந்துட்டு பொண்டாட்டிய மறந்து, பிள்ளைய மறந்து, தொழில மறந்துட்டு நான் தியானம் பண்றேன்னு போனா இஸ்லாம் ஒத்துக்கிறாரு. லிமிட் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உலகத்துக்கு வந்துடணும். தொழுகை நிறைவேற்றணும், சுப்ஹான் அல்லாஹ்னு 33 தடவை சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ்னு 33 தடவை சொல்லணும், அல்லாஹ் அக்பர் 33 தடவை சொல்லணும். அதை தாண்டி தியானம் கிடையாது. அப்புறமேல வியாபாரம் பண்ணணும், உழைக்கணும், விவசாயம் பண்ணணும், பொண்டாட்டி புடியில பார்க்கணும், உலகத்துல ஈடுபடணும். இப்படித்தான் இஸ்லாம் சொல்லுதே தவிர எல்லாத்தையும் இழந்துட்டு போய் தியானம் பண்றாங்கல்ல, வியாபாரம் வேணா, குடும்பம் வேணா, மனைவி வேணா, மக்கள் வேணா, எல்லாம் வேணா, நான் பாட்டு காடை செடியோன்னு போய் கடவுளுக்கா, அதை வந்து இஸ்லாம் ஒத்துக்கல. அப்படி போகக்கூடாதுன்னு சொல்லு. உலகத்துல ஒட்டி தான் வாழணும். இதுதான் கடைசி கொஸ்டின். ஏன்னா லாஸ்டா வந்து ஓவரால் லாஸ்ட் இருக்காங்க. இவர் முதல்ல இருந்து கை தூக்கிட்டு இருக்கிறாரு. இது கடைசி. அவ்வளவுதான். இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து மத சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் திரு அவர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கம். இங்கு ஜாதி மத பேதங்கள் அனைத்து நிறைந்த நண்பர்கள், சான்றோர்கள் எல்லாம் இருக்கிறார்கள்.
எல்லா மதத்தினரும் எல்லா மதங்களும் சமயங்களும் போதிப்பது நல்ல மனிதர்களாக, சிறந்த மனிதர்களாக, மத நல்லிணக்கம் உள்ள நேயமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் போதிக்கிறது. அதில் இப்பொழுது சாதாரண தமிழர்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு நண்பரை வரவேற்கும் பொழுது வணக்கம் என்று சொல்லி வரவேற்கிறோம். அதே மாதிரி ஹிந்தி தெரிந்தவர் என்றால் நமஸ்தேஜி என்று சொல்கிறோம். அதே மாதிரி முஸ்லிம் சகோதரர்களுக்கு அவர்களுடைய பழக்க வழக்கப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அவர்கள் விருப்பத்திற்கு ஆசை நிறைவேற்ற அவர்களுக்கு சிறிது மகிழ்ச்சியை கொடுக்க சொல்லும் பொழுது அவர்கள் வா அழைக்கும் என்று மட்டும் சொல்லுகிறார்கள். இது இஸ்லாமிய சட்டங்களும் ஒழுக்கங்களும் என்ற புக்கில் காஃபிர்களுக்கு நாம முந்திக்கொண்டு சலாம் சொல்வது ஹரமாகும். அப்படி அவர்களாக நமக்கு சலாம் சொன்னால் நாம் வா அழைக்கும் என்று சொல்ல வேண்டும் என்று கூறியுள்ளது. இதை பற்றிய விளக்கம் தேவை. நல்ல கேள்வி. என்னன்னு கேட்டா, முஸ்லிம்கள் ஒருத்தர் சந்திக்கும் பொழுது கண்டிப்பா அவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிக் கொள்ளணும். நமஸ்தே என்று சொல்றத தவிர்க்கணும். ஏன்னா வணங்கக்கூடாது. முஸ்லீம் கடவுளை ஒருத்தனை தான் வணங்கணும். எந்த மனிதரையும் வணங்கக்கூடாது. வணக்கண்ட ஒரு அடிமைத்தன ஒர்ஷிப்பு காட்டுது. அதனால அந்த மேட்டுப்பாளைய சகோதரோட அஸ்ஸலாமு அலைக்கும் அழகா நினைஞ்சாரு. அவர் கேள்விக்கு முன்னாடி அழகா சொன்னாரு. நம்மள அலைக்கும் அஸ்ஸலாம் நினைச்சோம், ஒழுங்கா சொன்னோம். என்னுடைய உரையை ஆரம்பிக்கும் பொழுது கூட அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னோம், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். இது ஒரு நல்ல வார்த்தை. இது முஸ்லீம் தான் யூஸ் பண்ண முடியல, எல்லாருக்கும் தேவையானது. வேற எந்த வார்த்தையும் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண முடியாது. ஒரு இளவு வீட்டுக்கு போய்கிட்டு குட் மார்னிங் சொல்ல இயலுமா? ஏன்டா இளவு வீட்டுல குட் மார்னிங்கா? கெட்ட காலையா இருக்கு, நல்ல காலைங்கிறேன்னு கேட்க மாட்டான். அவன் கேட்பான் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாமான்னு சொல்லலாம், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். இளவு வீட்டுக்கும் சாந்தி. கல்யாண வீட்டுக்கு போறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். ஒருத்தன் கவலையில இருக்கிறான், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். ஒருத்தன் நல்ல சந்தோஷத்துல இருக்கிறான், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். சின்ன பையனா இருக்கான், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். பெரியவரா இருக்காரு, உங்கள் மீது யாருக்கு வேணா சாந்தி? எல்லாத்துக்கும் சாந்தி வேணும். எல்லா நேரத்திலையும் வார்த்தையை மாத்தாம சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை இது. இத நபிகள் நாயகம் காலத்துல யூதர்கள் வாழ்ந்தாங்க. அது ஒரு வரலாற்று நீங்க தெரிஞ்சுக்கணும். யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிற அந்த வாசகம், இந்த அஸ்ஸலாமு என்பதை இந்த லானாவை விட்டுருவாங்க யூதர்கள். வேணும்னு நபிகள் நாயகத்தை திட்டுறதுக்காக வேண்டி கிட்ட அஸ்ஸாமு அலைக்கும்பாங்க. சாமுண்டா நாசம், சலாமுண்டா சாந்தி, சாமுண்டா நாசம். இந்த லானாவை எடுத்துருவாங்க. என்ன செய்ய நபிகள் நாயகத்துல சலாம் சொல்ற மாதிரி அந்த வார்த்தையை வாயை வச்சுக்கிட்டு அஸ்ஸாமு அலைக்கும்ன்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ற மாதிரி தெரியும், ஆனா நெசமா அவங்க சொல்றது அஸ்ஸாமு அலைக்கும்பாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, இவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல மாட்டாங்கறான், அஸ்ஸாமு அலைக்கும்னு சொல்றான். அதனால நீங்களும் அலைக்கும்னு சொல்லுங்க, உங்களுக்கும் அதே மாதிரி இருக்கட்டும் சொல்லிருங்க. அது கூட அந்த வார்த்தையை சொல்ல நபிகள் நாயகம். நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்கன்னா, அலைக்கும் அஸ்ஸாமுன்னு சொல்ல சொல்லல, அந்த வார்த்தையை நம்ம சொல்ல வேணாம், நீ என்ன சொன்னி அது உனக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வேணும்னு சொன்னா பாருங்க. அவனுக்கு சொன்னாங்க அஸ்ஸாமு அலைக்கும் என்று. சில யூதர்கள் உங்களை கிண்டல் பண்ணுகிறார்கள். அப்படி சொல்வார்களே, ஆனால் நீங்கள் அவர்களுக்கு அலைக்கும் சலாம்னு சொல்லாதீங்க, அலைக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஒழுங்கா சொல்ற ஆளுக்கு சொல்லல. இத ஒழுங்கா அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா அவருக்கு நீங்க அலைக்கும்னு சொல்லுங்கன்னு சொல்லல. யாருக்கு சொன்னாங்கன்னு கேட்டா, அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொல்லி லானா விட்டுட்டு நீ நாசமா போ அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் அளவுக்கு இறங்காம உனக்கும் அப்படியே ஆகட்டும்பா, அலைக்கும்டா உனக்கும் அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். அதை மட்டும் சொல்ல சொன்னாங்க. வேற மத்தவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு இல்ல. இது முஸ்லிம்களுக்கு சொந்தமான அது பட்டாப்பட்ட வார்த்தை கிடையாது. எல்லாரும் சொல்லலாம், எல்லாருக்கும் சொல்லலாம். எல்லாருக்கும் தேவையானது சாந்தி, எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது நிறைவாக இந்த நிகழ்ச்சியில நாங்கள் மனிதர்கள் என்ற முறையில் எங்களுடைய வார்த்தைகள்ல ஏதாவது உங்களை புண்படுத்தி இருக்கலாம், எங்களுடைய பேச்சுக்கள்ல ஏதாவது குறைவு இருக்கலாம். மனிதர்கள் தானே, சில வார்த்தைகள்ல சில சங்கடப்படுற மாதிரியான சிலதுகள் வந்திருக்கலாம். அப்படி வந்திருக்குமே, ஆனால் அதற்காக நீங்கள் எல்லாம் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று முதல்ல உங்கள்ட்ட கேட்டுக்கொள்றேன். ரெண்டாவது, சரி அப்படியா, ஓ சரி, ஒரு இதை மட்டும் சொல்லி, அதான் தர்கா விஷயமா ஒன்று சொல்லிவிட்டதுனால அதை ஒரு அங்கீகரிச்ச மாதிரி யாரும் வளைக்கிறங்கிறாங்க. சகோதரர் 2 கேட்டார்ல, நான் தர்காவுக்கு போய் அவங்க குழந்தைய கொடுத்தாங்கன்னு நாங்க நம்புறோம், அவங்க நல்லடியார்களை தானே தர்கான்னு சொல்றாங்க, வீட்டில் நம்புறாங்கிறாங்க. ஒரு விஷயத்தை விளங்கிறேன், எந்த ஒரு மனிதரையும் நல்ல அடியார் என்று தீர்மானிக்கிற அதிகாரம் மனுஷனுக்கு இல்லைங்க. நான் இருக்கிறேன்,
நான் இஸ்லாத்தை பத்தி ஊர் ஊரா போய் பேசுறேன், நான் நல்லவன்னு உங்களுக்கு சொல்ல இயலுமா? நான் நடிப்பேன், உங்கள்ட்ட பேசிட்டு போய் தண்ணி அடிப்பேன், வேற ஏதாவது தப்பு பண்ணுவேன், உங்களுக்கு எப்படி சொல்ல முடியுங்கிறேன்? யாரையும் நல்லவன் ஒரு வெறும் தோற்றத்தை வச்சுக்கிட்டு ஒரு பச்சை சட்டையை போட்ட உடனே அல்ல ஒரு காவி ட்ரெஸ் போட்ட உடனே அல்லது வெள்ளையா ஒரு ட்ரெஸ் போட்ட உடனே நல்லவர் ஆயிடுவாரா? அப்ப எந்த ஒரு மனிதனையும் நல்லவருங்கிறது நியாய தீர்ப்பு நாள்லாம் தெரியும். யாரையும் நீங்க நல்லவர்னு அடிச்சு சொல்ல முடியாது. இப்ப தர்காவில் அடங்கிற ஒருத்தர் இறந்து போனவரை புதைச்சு வச்சு அதை தர்காங்கிறாங்க. கேட்டா அவர் நல்லவருமாங்க. நல்லவர்னு உனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? தாடி வச்சா நல்லவரா? தலப்பா கட்டிருந்தா நல்லவரா? பெரிய சட்டையை போட்டுருந்தா நல்லவரா? முஸ்லீம்ங்கிற பேர்ல வாழ்ந்தா நல்லவரா? நல்லவருக்கு நடிக்கிறவன் அதை விட சூப்பரா நடிப்பான். நல்ல ஆளை விட நடிக்கிறவன் அதை விட சிறப்பா நடிச்சுட்டு போயிருவான். அதனால ஒருவரை நல்லவர்னு தீர்மானிக்கவே நமக்கு அதிகாரம் கிடையாது. அதனால அந்த மனிதரை போய் கும்பிட்டா நம்ம மறக்கத்தான் செய்வோம். நீ இஸ்லாமிய வட்டத்தில் இருந்து அதை செய்யாத. இறந்து போன ஒரு மனிதரை தர்காண்டு வைத்துக் கொண்டு அவரையும் கடவுள் மாதிரி நினைத்து பிள்ளைய கொடுங்க, எங்களுக்கு செல்வத்தை கொடுங்கன்னு கேட்டா அது ஓரிரை கொள்கைக்கு மாற்றமா உள்ளதுனால இஸ்லாம் மறுக்கிறதுனால அதை மறுக்கிறோம். இஸ்லாத்தை விட்டு வெளியே இருந்து செஞ்சா அதை மறக்க மாட்டோம். இஸ்லாத்துக்கு உள்ள இருந்து செய்யறதுனால அது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு மாற்றமானதுன்னு சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுது. அந்த கேள்வி கேட்டதுனால அதையும் சொல்லிவிட்டு நாகூர்ல ஏமாத்திரலாம் அவரே சொல்லிவிட்டு அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. அடுத்தது இந்த கேள்வியில கொஞ்ச நேரம் 9:09 2:10 இருந்தா 2:30 வரைக்கும் எல்லாருக்கும் உங்களுக்கு வாய்ப்பு தர முடியாது. ஆர்வத்தோடு வந்திருப்பீங்க. ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தர் கொடுக்க முடியாம தான் போயிருக்கும். அப்படி இருக்குமையானால் அவங்களும் மனம் பொறுத்துக் கொள்ளணும். இந்த நேரத்தில் இதான் முடியும் என்பதை அறிந்து கொண்டு மனம் பொறுக்குமாறு கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.